மாணவர்களுக்கு வணக்கம். நாங்கள் சென்ற வாரம் விட்ட இடத்திலிருந்து இப்பொழுது நாங்கள் தொடர்ந்து செல்வோம். சென்ற வாரம் நாங்கள் இரண்டாவது கேள்வியை செய்ய வேண்டி இருந்தது. இரண்டாவது கேள்வி என்று சொல்லும் பொழுது ரைட், அது என்ன என்று சொன்னால், ஒரு மத்திய வங்கியின் முக்கிய வெளியீடுகளில் ஆண்டறிக்கையும் ஒன்றாகும். நினைக்கின்றேன் உங்கள் எல்லாருக்கும் இது தெளிவாக தெரிகின்றது என்று. மத்திய வங்கியின ஆண்டறிக்கையை வெளியிடுவதன், அதாவது மத்திய ஆண்டறிக்கையும் ஒன்றாகும். இலங்கையில் ஒவ்வொரு நிதியியல் ஆண்டு முடிவின் பின்னரும் 4 மாதங்களுக்குள் ஆண்டறிக்கை வெளியிடப்படுகின்றது என்பதுடன் இலங்கை மத்திய வங்கியின் நிலைப்பாடு மற்றும் அதன் கொள்கைகள் மற்றும் நடவடிக்கைகளின் மீளாய்வுகள் மீதான ஒரு அறிக்கையையும் அது உள்ளடக்குகின்றது. அப்ப மத்திய வங்கியினால் ஒரு ஆண்டறிக்கையை வெளியிடுவது நோக்கம் என்ன? அப்ப நோக்கம் என்னன்னு சொன்னால், அது ஒரு சட்ட ரீதியான ஒரு தேவைப்பாடு, ஸ்டாட்யூட்டரி ரிக்வயர்மெண்ட் என்று நாங்கள் சொல்லுவோம், இல்லாட்டா ஸ்டாட்யூட்டரி ஆப்ளிகேஷன் என்று நாங்கள் அதை சொல்லுவோம். அப்ப அது கட்டாயமாக அந்த ஏப்ரல் 30 நாம் முதல் கொடுக்க வேண்டும். 4 மாதங்களுக்குள் அது நிதி அமைச்சிடம் கையளிக்க வேண்டும் என்பது ஒரு சட்ட ரீதியான ஒரு அப்ளிகேஷன். ஆகவே அதில் ஒரு வித சந்தேகமும் இல்லை. இரண்டாவது பாப்பம், ஒரு மத்திய வங்கியின் நிதியியல் நிலைமை கூற்றில் அறிக்கையிடப்படும் முக்கியமான சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் எவை? மத்திய வங்கி சொத்துக்களின் மாற்றங்களினால் ஏற்படும் நிதி சிக்கல்கள், நிதி சம்பந்தப்படுதல்கள், அதாவது மானிட்டரி இம்ப்ளிகேஷன்ஸ் எவை? அப்ப நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் மத்திய வங்கியின் ஐந்தொகை. மத்திய வங்கியின் ஐந்தொகையில என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதோ அதை நாங்கள் இதுல போட்டு ஒரு சின்ன விளங்கப்படுத்தலை கொடுத்தாலே காணும். அப்ப மத்திய வங்கியின் சொத்துக்களின் மாற்றங்களினால் ஏற்படும் நிதி சிக்கல்கள், நிதி சம்பந்தப்படுத்தல்கள் எவை என்று கேட்டிருக்கின்றது. அப்ப இது நாங்கள் சொல்லலாம் என்னன்னு சொன்னா, ஒரு ஆய்வு மத்திய வங்கியின் நிதி நிலைமைகளை பற்றி. முதலாவது நாங்கள் நிதி நிலைமைகள் எடுத்தா மத்திய வங்கியின் அக்கௌண்ட்ஸை சொல்லுவோம், ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்று சொல்ற நிதி அறிக்கைகள், அவற்றை விளக்கமாக அனலைஸ் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கும். அது 2வது செக்ஷன்ல. முதலாவது செக்ஷன்ல அது மட்டும் இல்ல, முதலாவது செக்ஷன்ல 2வது செக்ஷன்ல மத்திய வங்கியின் ஆபரேஷன்ஸ், தொழிற்பாடுகளை ஆய்வு செய்து காட்டப்பட்டிருக்கும். ஒரு நாட்டினுடைய பொருளாதார ரீதியான நடவடிக்கைகளை எடுத்து கூறி அதனோடு சம்பந்தப்பட்ட மத்திய வங்கியின் தொழிற்பாடுகளை சொல்லப்பட்டிருக்கும். அது முதலாவது செக்ஷன்ல இருக்கும். அடுத்தது மத்திய வங்கியின் கொள்கைகள், நாணய கொள்கைகள், அந்த குறிப்பிட்ட ஆண்டில் பின்பற்றப்பட்ட இல்லாட்டா அது அடாப்ட் பண்ணப்பட்ட என்று சொல்லுவோம் நாங்கள், அது சேர்த்துக்கொண்ட பின்பற்றப்பட்ட நிறைய விடயங்களை பற்றி ஒரு ஆய்வாக அதுவும் அடங்கி இருக்கும். அப்ப அந்த குறிப்பிட்ட ஆண்டில் நாணய கொள்கை தொடர்பாக என்னென்ன ஆய்வுகளை செய்தது, என்னென்ன விடயங்களை செய்தது என்பது தொடர்பான விடயங்களை எங்களால அறிந்து கொள்ள கூடியதாக இருக்கும். ஆக இப்படியான விடயங்கள் இந்த நிதி சிக்கல்கள் சம்பந்தங்கள், மானிட்டரி இம்ப்ளிகேஷன்ஸ் எவை என்று கேட்டா அது இதைத்தான் சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்ப மூன்றாவது நாங்கள் பார்த்தோம் என்றால், ஒரு மத்திய வங்கி நாங்கள் ஆண்டறிக்கைக்குள்ளேயே நாங்கள் நிக்கிறோம். ஆண்டறிக்கைக்குள்ளேயே தான் நாங்கள் நிக்கிறோம். ஆண்டறிக்கையில முதலாவது நாங்கள் ஆண்டறிக்கை ஒரு ஸ்டாட்யூட்டரி அப்ளிகேஷன் என்று சொன்னோம். அப்புறம் ஆண்டறிக்கையில என்னென்ன விடயங்கள் இருக்கின்றது என்று சொல்கின்றோம், எப்படிப்பட்ட ஆய்வுகள் அதுக்குள்ளேயே அடங்கி இருக்கின்றது என்று நாங்கள் சொல்லுகின்றோம். மற்றது இந்த ஆண்டறிக்கை என்பது மிகவும் ஒரு முக்கியமான விடயமாக காணப்படுகிறது நாட்டு மக்கள் என்று சொல்லும் பொழுது சகல பல்வேறு விதமான துறையினருக்கு, அதை அனலைஸ் பண்ணுகின்ற தனிப்பட்ட பொருளியல் ஆய்வாளர்களுக்கோ, பொருளியல் ஆய்வு நிறுவனங்களுக்கோ, ஈவன் IMF, வேர்ல்ட் பேங்க் போன்ற நிறுவனங்களுக்கோ,
அரசாங்கத்தில் இருக்கின்ற ஆய்வு செய்கின்ற ஆட்களுக்கோ, பள்ளிக்கூட மாணவர்களுக்கோ, லெவல் படிக்கின்ற மாணவர்களுக்கோ, யூனிவர்சிட்டியில படிக்கின்றவர்களுக்கோ, லெக்சரர்ஸுக்கோ எல்லாருக்கும் இது ஒரு தேவையான ஒரு விடயமாக இருக்கின்றது. அது மட்டும் இல்ல, அரசாங்கத்தின் கொடுக்கல் வாங்கல் எல்லா விடயங்களும் அதுக்குள்ள சம்பந்தப்பட்டிருக்கிறது தானே. அரசாங்கம் இவ்வளவு கடன் வாங்கினது, அது எல்லாத்தையும் அதுலதான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இரண்டாவது விடயம் என்னன்னு சொன்னா, ஒரு மத்திய வங்கியின் நிதியியல் நிலைமைகள் கூற்றில் அறிக்கையிடப்படும் முக்கியமான சொத்துக்கள், அது நிதி சிக்கல்கள் என்ன என்றதை நாங்கள் பார்க்க. முதலாவது அதைத்தான் நான் சொன்னேன் என்றால், அது நாங்கள் ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். மத்திய வங்கியின் 5 வகை அங்கட நோட்ஸ்ல நீங்கள் எடுத்தீங்கள் என்று சொன்னால் அதுல பார்க்கலாம். முதலாவது வெளிநாட்டு சொத்துக்கள் இருக்கின்றன. அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்ட கடன் சார்பாக வச்சிருக்கின்ற திரைசேரி உண்டியல்கள், திரைசேரி முறிகள் அவைகள் வரும். மற்றது அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட கடன்கள், ஒன்று அரசாங்கத்துக்கு கொடுக்கறதுக்காக நாங்கள் பொதுமக்களுக்கு வழங்கின திரைசேரி உண்டியல், திரைசேரி முறிகள். மற்றது அரசாங்கத்துக்கு நேரடியாக நாங்கள் அட்வான்ஸ் பண்ணுவோம், இல்லாட்ட கடனை கொடுத்துருவோம். அதை தவிர வெளிநாட்டு சொத்துக்கள், அது முதல்ல நான் சொல்லிட்டேன். அடுத்தது ஏனைய வணிக வங்கிகளுக்கு கொடுக்கின்ற கடன்கள், ஏனைய வணிக வங்கிகளுக்கு கொடுக்கின்ற கடன்கள், அது மட்டுமல்லாமல் அந்த மீள் கொள்வனவு என்று சொல்வது, திரைசேரி முறைகளை மீள் கொள்வனவு செய்கின்றது, ரெப்போ அண்ட் ரிவர்ஸ் ரெப்போ என்று நாங்கள் படித்திருக்கின்றோம். அது தொடர்பாக வருகின்ற திரைசேரி உண்டியல்களை நாங்கள் சொத்து பக்கத்தில் காட்ட வேண்டி இருக்கும். இது தொடர்பாக நீங்கள் அந்த 5 வகையை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு வடிவா விளங்கும். அப்ப அடுத்தது லியாபிலிட்டிஸ் என்று சொல்லிக்க அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம். வெளிநாட்டுக்கு செலுத்த வேண்டிய லியாபிலிட்டிஸ், வர்த்தக வங்கிகள் வைத்திருக்கின்ற வைப்புகள், மத்திய வங்கியில வைத்திருக்கின்ற வைப்புகள், அரசாங்கம் வைத்திருக்கின்ற வைப்புகள், மற்றது முக்கியமாக நாட்டிலே சுற்றோட்டத்தில் இருக்கின்ற பணத்தின் பெறுமதி ஒரு லியாபிலிட்டி பொறுப்பாக காட்டப்படும். அதே சமயம் இந்த ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ல வர அந்த பக்கம் ரிப்போ இருந்தா இந்த பக்கம் ரிவர்ஸ் ரிப்போ இருக்கும். அப்ப நாங்கள் கடனை கொடுத்து போட்டு, அதாவது பர்ச்சேஸ் பண்ணி போட்டு காசை விட்டிருந்தோமே என்று சொன்னால் அது சொத்து பக்கம் வரும். காசை வேண்டிக் கொண்டு பில்ஸை கொடுத்திருந்தால் அது பொறுப்பு பக்கம் வரும். ஏன்னா நாங்கள் நாளைக்கு அதை திரும்ப வேண்டி எடுக்கணும். அப்ப இது தொடர்பான நிதி சிக்கல், அதாவது மானிட்டரி இம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு சொன்னால், வெளிநாட்டு சொத்துக்களில் அல்லது உள்நாட்டு சொத்துக்களில் ஏற்படுகின்ற மாற்றம் எவ்வாறு பண நிரம்பலை தாக்கம் செலுத்துகின்றது என்பதை நாங்கள் பார்ப்போம். அப்ப வெளிநாட்டு சொத்துக்கள்ல ஏற்படுகின்ற தாக்கம் பண நிரம்பலை கூட்டும் இல்லாட்டா குறைக்கும். வெளிநாட்டு சொத்துக்களை நாங்கள் கூடுதலாக வேண்டியிருந்தால் பண நிரம்பல் குறைவடையும், உள்நாட்டு பண நிரம்பல் குறைவடையும். என்னன்னு சொன்னால், உள்நாட்டு பணத்தை வச்சுக்கொண்டுதானே நாங்கள் வெளிநாட்டு ஃபாரின் கரன்சி வேண்டுறோம், அதன் மூலமா தானே வெளிநாட்டு சொத்துக்களை வேண்டுறோம். அதே மாதிரி அது அடுத்த வளமாகவும் காணப்படும். அதான் நான் சொல்றேன், அந்த ஃபாரின் வெளிநாட்டு சொத்துக்கள் அதிகரிக்குமாக இருந்தால் அது பண நிரம்பலையும் அதிகரிக்க செய்யும். நீங்கள் நாங்கள் மத்திய வங்கியின் 5 வகையை படித்த பொழுது இதை நாங்கள் விளக்கமாக படித்திருக்கின்றோம். நீங்கள் அது ஒருக்கா பாருங்கள். அதுல ஒரு உதாரணத்துல நாங்கள் பார்க்கிறோம் என்னன்னு சொன்னால், மத்திய வங்கி பணத்தை அச்சிட்டு அந்த பணத்தின் மூலமாக வெளிநாட்டு சொத்தொன்றை வாங்குகிறதாக நாங்கள் அந்த நோட்ஸிலே நாங்கள் படித்திருந்தோம். அப்ப மத்திய வங்கி வாங்குகின்ற வெளிநாட்டு சொத்துக்கள் பண நிரம்பலை அதிகரிக்கும். என்னன்னா பணத்தை வெளியில விட்டுத்தான் மத்திய வங்கி வெளிநாட்டு சொத்துக்களை வாங்க வேண்டி இருக்கு. அப்ப அதே மாதிரி உள்நாட்டு சொத்துக்கள்ல ஏற்படுற அதிகரிப்பு,
அதாவது தேறிய சொத்துக்கள்ல ஏற்படுற அதிகரிப்பு, மூலதன நிதியம், மற்றது வெளிநாட்டு சொத்து வெளிநாட்டு ஒதுக்கங்கள்லையும் ஒரு அதிகரிப்பை காட்ட வேண்டிய நிலைமை இருக்கும். அப்ப அடுத்ததாக நாங்க மூன்றாவது விடயத்தை பார்த்தோம் என்றால், ஒரு மத்திய வங்கிக்கு மூலதனத்தை அரசாங்கம் வழங்குவதால் அதன் லாபங்களின் முழு தொகையையும் அரசாங்கத்துக்கு மாற்றல் செய்ய ஒரு மத்திய வங்கி பொறுப்பாக உள்ளது. நீர் இந்த கூற்றை ஏற்றுக்கொள்கிறீர்களா? அது விடையை தருக. அப்ப இது ஒரு திருப்பி வார கேள்விகள்ல ஒன்றாக இருக்கின்றது. இந்த முறையும் கடைசியா வந்த எக்ஸாமிலையும் இந்த கேள்வி உள்ளது. ஆகவே இதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டும். அதாவது ஒரு மத்திய வங்கிக்கு அரசாங்கம் தான் மூலதனத்தை வழங்குவதற்காக அந்த லாபத்தை ஒரே அடியா அரசாங்கத்துக்கு மாற்ற வேண்டிய அவசியம் மத்திய வங்கிக்கு இல்லை. இது மானிட்டரி லா ஆக்டில் வடிவாக குறிப்பிடப்பட்டு உள்ளது. அப்ப மத்திய வங்கிக்கு அந்த உரிமை இருக்கின்றது. அதற்கு முதல் எத்தனையோ விடயங்களை கவனம் செலுத்தித்தான் மத்திய வங்கி இந்த லாபம் மிச்சம் இருந்தால் அதை அரசாங்கத்தின் கன்சாலிடேட்டட் அக்கவுண்ட்டுக்கு மாற்ற வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. அது மத்திய வங்கிக்கு அரசாங்கம் மூலதனத்தை கொடுத்திருந்தாலும் தேவைப்படும் போது மேலதிகமான மூலதனங்களை கொடுத்திருந்தா கூட இதுதான் நிலைமை, அவசியம் இல்லை. அப்ப ஒரு அரசாங்கத்தின் கணக்கு கன்சாலிடேட்டட் அக்கவுண்ட்ஸுக்கு மாற்றுவதற்கு முதல் நிறைய என்ன சொல்றது, பகிர வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கின்றது. அதாவது நிறைய ஒதுக்கு நிதியங்களுக்கு பதியக்கூடியதா இருந்தா அது பகிர வேண்டிய அவசியம் இந்த மத்திய வங்கிக்கு இருக்கின்றது. அதாவது இந்த நாங்கள் முதல் படித்தோம் அந்த ரீவேல்யூவேஷன் ரிசர்வ் நாங்கள் சொல்லுவோம். வெளிநாட்டு கரன்சியில வார என்னென்னு சொல்ற வெளிநாட்டு கரன்சி பெறுமதி ஏற்றம் இறக்கங்களால ஏற்படுகின்ற மாற்றங்கள், அந்த மாற்றங்களால இந்த மத்திய வங்கி வெளிநாட்டு சொத்துக்களை ரீவேல்யூவேஷன் செய்ய வேண்டி இருக்கு. அப்படி செய்யும் பொழுது ஏற்படுற நட்டத்தை இந்த லாபத்திலிருந்து கழிச்சு கொள்ளலாம். அப்படி லாபம் ஏற்பட்டா இந்த லாபத்தோட கூட்டிக் கொள்ளலாம். ஆனா இப்ப எங்களுக்கு இதுல முக்கியம் என்னன்னா நட்டத்தை தானே நாங்கள் யோசிக்கிறோம். அந்த நட்டத்தை இதுல கழிச்சு கொள்ளலாம். இந்த மார்க்கெட் டு மார்க்கெட் கெயின்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். அதுகளை இதுல கழிச்சு கொள்ள இயலாது. சாரி, இந்த மீள் மதிப்பீட்டு லாபத்தை இதண்டு கொள்ள இயலாது, நட்டத்தை கழிச்சு கொள்ளலாம். மார்க்கெட் டு மார்க்கெட் லாபத்தை கழிச்சு கொள்ள இயலாது, கூட்டிக் கொள்ள இயலாது, நட்டத்தை கழிச்சு கொள்ளலாம். அவை ரீவேல்யூவேஷன், எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரீவேல்யூவேஷனால ஏற்படுகின்ற லாபத்தையோ இல்லாட்டா அந்த மார்க்கெட் டு மார்க்கெட் இதுகளால வர லாபத்தையோ இதுக்குள்ள நாங்கள் போட இயலாது. ஆனால் நட்டம் வந்ததுன்னா அதை நாங்கள் கழிச்சு கொள்ளலாம். அதுக்கு பிறகு மிச்சம் ஏதாவது காசு இருந்தால் அந்த காசை நாங்கள் அரசாங்கத்தின் மூலதன கணக்குக்கு நாங்கள் மாற்றலாம். அதுக்கு முதல் அந்த மானிட்டரி அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் ஒன்றும் உள்ளது. அந்த மானிட்டரி அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு மாத்தி போட்டு விருப்பம் இருந்தால் மிச்சம் இருந்தால் அதை நாங்கள் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு மாற்றலாம். அப்ப இந்த முறையும் இந்த கேள்வி வந்திருக்கின்றது. நாங்கள் அதை கவனமா பார்க்க வேண்டும். மத்திய வங்கிக்கு அரசாங்கம் கடன் கொடுத்திருந்தாலும் கட்டாயம் மத்திய வங்கியால முழு காசு லாபத்தையும் அரசாங்கத்துக்கு மாற்றணும் என்ற அவசியம் இல்லை. அது கிடைக்கின்ற லாபத்தை இப்படியான மார்க்கெட் லாசஸ், ரீவேல்யூவேஷன் ரிசர்வ்ல வர லாசஸ்களை கழித்து கொண்டு மிச்சத்தை மானிட்டரி அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் என்று சொல்லப்படுகின்ற நாணய செம்மையாக்கல் கணக்குக்கு மாற்றி அதன் பின்பு மீதியை கேபிட்டல் ஃபண்டுக்கு மூலதன கணக்கு மாற்றலாம், மூலதன நிதிக்கு மாற்றலாம். அப்ப நீங்கள் இது கொஞ்சம் தெளிவாக இருப்பதற்காக நீங்கள் ஒரு ஆண்டறிக்கை எடுத்து, இல்லாட்டா ஆண்டறிக்கை ஆன்லைன்ல இருக்கின்றது, அந்த ஆண்டறிக்கையை எடுத்து ஒருக்கா பாருங்க அந்த ஸ்டேட்மெண்ட். அதன் மூலமாக இதை கொஞ்சம் தெளிவாக
ஆக்கிக் கொள்ள முடியும். அப்ப ஒரு மத்திய வங்கி, நான்காவது பாப்பம், ஒரு மத்திய வங்கி அதன் பணவீக்க இலக்கிடல் கட்டமைப்பின் கீழ் பணவீக்க அறிக்கையை வெளியிடும் பொழுது அந்த மத்திய வங்கியின் ஆண்டறிக்கை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வெளியீடாக இருக்க முடியுமா? விடையை விளக்குக. அப்ப உண்மையிலேயே ஆண்டறிக்கைன்றது நாங்கள் முதல் சொன்ன மாதிரி ஒரு பெரிய டீட்டெயிலான ஒரு நிதியியல் கூற்றுக்களை ஒழுங்காக, அதனுடைய தொழிற்பாடுகளை விளக்கமாக, நாட்டினுடைய ஆபரேஷன்ஸ் விளக்கமாக சுட்டி காட்டுகின்ற ஒரு அறிக்கையாகத்தான் அந்த ஆண்டறிக்கை இருக்கின்றது. பொருளாதார ரீதியான, நிதியியல் ரீதியான எல்லா விடயங்களையும், அரசியல் விடயங்களை கூட இல்லாட்ட அந்த ஆண்டுல ஏற்பட்ட பெரிய பெரிய ஷாக்ஸ கூட அது பொருளாதார ரீதியா எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தி என்பதை அந்த ஆண்டறிக்கையில சுட்டி காட்டி இருப்பினோம். உதாரணமாக இந்த கோவிட் பிரச்சனை வந்ததால பொருளாதாரத்தில் ஏற்பட்ட விடயங்களை 2020 ஆண்டறிக்கையில நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஈஸ்டர் அட்டாக் ஒரு ஏப்ரல் மாதம் 2019 நடந்தது. அது தொடர்பான விடயங்களை நாங்கள் அங்க பார்க்கலாம். அந்த ஆண்டு அறிக்கையில நாங்கள் பார்த்தோம். அப்ப அதை மென்ஷன் பண்ணி அதால் ஏற்பட்ட பொருளாதார ரீதியான பாதிப்புகள் அவற்றை சொன்னதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆனா இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட் என்பது, அதாவது பணவீக்க அறிக்கை என்பது அது நேரடியான பணவீக்கம் தொடர்பான விடயங்களை தான் ஆராய்கின்றது. அதாவது பணவீக்கம் எப்படி இருக்கும், பணவீக்கம் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் என்பதை உண்மையிலேயே ஒரு மானிட்டரி பாலிசி கமிட்டி ஒன்று இருக்கின்றது. அப்ப அந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி கூடாக அந்த பணவீக்கங்கள் எதிர்காலத்திலே எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் பார்த்து அறிந்து அதற்கேற்ற மாதிரி வட்டி வீதங்களையும் தீர்மானிப்பதாகத்தான் இருக்கும். அப்ப இந்த பணவீக்க அறிக்கை என்பது அடிக்கடி எங்களுக்கு தேவைப்படும். என்னென்னா எதிர்கால எதிர்கூறுகளை வச்சுக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட இலக்கை ஒன்றை நிர்ணயிச்சு அதை அடைய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. அப்ப இது காலாண்டுக்கு ஒரு முறையோ இல்லாட்டா அரையாண்டுக்கு ஒரு முறையோ இந்த அறிக்கை வெளியிடப்பட்டு கொண்டிருக்கும். அரையாண்டு அறிக்கைகளும் இருக்கின்றது, காலாண்டு அறிக்கையும் இருக்கின்றது பணவீக்க அறிக்கையை பொறுத்த மட்டும். ஆனால் மத்திய வங்கியின் ஆண்டறிக்கை வருடத்துக்கு ஒரு காத்தான் வந்து கொண்டிருக்கும். அடுத்தது மூன்றாவது கேள்வியை நாங்கள் பார்ப்போம். நியூசிலாந்து ரிசர்வ் பேங்கை முன்னோடியாக கொண்டு பல நாடுகள் அவற்றை விலை உறுதிப்பாட்டை அடைவதற்காக பணவீக்க இலக்கிடலை கட்டமைப்பை அவற்றின் நாணய கொள்கையாக கடைபிடிக்கின்றன. இலங்கை மத்திய வங்கியும் 2020 ஆண்டறிக்கைக்கான புதிய நாணய கொள்கை கட்டமைப்பாக நெகிழ்ச்சித்தன்மை கொண்ட பணவீக்க இலக்கிடலை பிளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட் FIT என்று சொல்லுவோம் நிறைவேற்றுவதை தற்போது மேற்கொண்டு வருகின்றது. அப்ப இதுல நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை நான் சொல்ல வேண்டி இருக்கின்றது என்னன்னு சொன்னால், நியூசிலாந்தின் ரிசர்வ் வங்கி வந்துதான் நியூசிலாந்தின் மத்திய வங்கி. அந்த நியூசிலாந்தின் மத்திய வங்கி நிறைய விடயங்களை முன்னோடியாக செய்து கொண்டிருக்கின்றது உலகத்திலே. அப்ப இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் என்பதை முதலாக அறிமுகப்படுத்தியது உலகத்திலே நியூசிலாந்து தான். அதே மாதிரி நியூசிலாந்து தான் இப்பொழுது தமது மத்திய வங்கியின் குறிக்கோள்கள்ல ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இல்லாட்டா ரெடியூசிங் த அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது அந்த எம்ப்ளாய்மெண்ட் என்றதையும் தங்களுடைய குறிக்கோள்ல ஒன்றாக ஆட் பண்ணி இருக்கின்றது. அப்ப நாங்கள் அதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா அந்த முதலாக எம்ப்ளாய்மெண்ட் விஷயத்தை இல்லாட்டா அன்எம்ப்ளாய்மெண்ட்டை குறைப்பது என்ற விடயத்தை தன்னுடைய மத்திய வங்கியின் கொள்கையில முதல் கொண்டு வந்தது இந்த நியூசிலாந்து மத்திய வங்கி, அதாவது நியூசிலாந்து ரிசர்வ் வங்கி தான். அப்ப நாங்கள் இப்ப பார்ப்போம், இந்த நாணய கொள்கையின் முதன்மை குறிக்கோள்களை அடைவதற்காக மத்திய வங்கியினால் கடைபிடிக்கப்பட்ட FIT கட்டமைப்புகளின் முக்கிய கூறுகள் என்ன என்று கேட்கப்படுகின்றது. அப்ப உண்மையிலேயே பிளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் என்றா என்ன?
ஒரு 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 பணவீக்க வீதத்தை இலக்காக வைத்துக்கொண்டு ஒரு பணவீக்க வீதத்தை இலக்காக வைத்துக்கொண்டு அதை அடையும் பொருட்டு பொதுவிலை மட்டத்தை விடயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போறதுதான் பிளெக்சிபிள் இன்ஃபிளேஷன் டார்கெட் என்று நாங்கள் சொல்றோம். இப்ப இலங்கையை பொறுத்த மட்டும் கிட்டடியில தான் இது இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது, இல்லாட்டா இதுக்கு கிட்ட வந்து கொண்டிருக்கின்றது. அதுக்கு நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை செய்ய வேண்டி இருக்கின்றது இலங்கை மத்திய வங்கியினால். ஆனால் நாங்கள் 2019ஆம் ஆண்டு ஆண்டறிக்கையில அந்த 7ஆம் சாப்டரை படிக்க எங்களுக்கு கொண்டு விளங்கினது என்னன்னு சொன்னால், மத்திய வங்கி இப்பொழுது ஒற்றை நடு இலக்கத்தை பணவீக்கமாக தீர்மானிச்சு வச்சிருக்கின்றது. ஒற்றை நடு இலக்கத்தை பணவீக்கமாக தீர்மானித்து வைத்துக் கொண்டிருப்பதால அதை நோக்கி நகருகின்றது. அதை நோக்கி நகரும் பொழுது என்னென்ன நகர வேண்டும்? மானிட்டரி பாலிசி இன்ட்ரெஸ்ட் ரேட்டுகளை அட்ஜஸ்ட் பண்ணி 12 கட்டுப்படுத்தி தான் இந்த பொது விலை மட்டத்தை கட்டுப்படுத்த முடியும். பொது விலை மட்டத்தின் தொடர்ச்சியான அதிகரிப்பு தானே பணவீக்கம். அப்ப நாங்கள் அந்த சாப்டரை பார்க்க நாங்கள் டீட்டெயிலா பார்த்திருந்தோம், எப்பொழுது என்னென்ன விதத்துல அந்த பணவீக்கம் அடைஞ்சிருக்கின்றது. அப்ப நீங்கள் இதுல ஒரு மார்க்க போட்டுட்டு அந்த சாப்டரை நீங்கள் கொஞ்சம் பணவீக்கம் என்ற ஹெடிங்குக்குள்ள கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப கிட்டத்தட்ட ஏதோ அந்த 2019 இறுதியில இல்லாட்டா 2020 துவக்கத்துல 5% 4% ஏதோ இருந்தாண்டுதான் எனக்கு ஞாபகம். ஒருக்கா பார்த்துக்கணும். அப்ப உண்மையிலேயே எஃப்ஐடி என்று நாங்கள் சொல்லுவது என்னன்னா, அது முதலே நாங்கள் அறிவிச்சிடறோம். மத்திய வங்கி முதலே அறிவிக்கின்றது எங்களோட இலக்கு இதுதான் என்று. அப்ப எங்களோட இலக்கு இதுதான் என்று சொல்லி போட்டு அதோட சேர்ந்து இப்ப சொல்லுவோம் எங்களுடைய இலக்கு 5%. ஆனா அடுத்த 3 மாதத்துல இது சில நேரங்கள்ல கூடலாம் என்றும் எதிர்வு கூற வேண்டி இருக்கின்றது. என்னன்னா இப்ப இருக்கிற நிலைமை இப்படி, அதால இது அது 5% என்றாலும் 8% இருக்கலாம். அடுத்த 6 மாதத்துல பணவீக்கம் 8% இருக்கலாம். ஆனாலும் நாங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணுவதற்கு முயற்சிக்கின்றோம் என்பதை தெரியப்படுத்த வேண்டும். அவை நாங்கள் இதுல முக்கியமாக கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த பிளெக்சிபிள் இன்ஃபிளேஷன் டார்கெட்ல நான் அப்படி இங்கிலீஷ்லயே சொல்லுகின்றேன், அதை முன்னோக்கிய நாணய கொள்கை என்பது முக்கியமாக இருக்கின்றது. இதை நாங்கள் எங்கேயோ படிச்சிருக்கணும் முந்தின பேப்பர்ல. முன்னோக்கிய நாணய கொள்கை. இந்த முன்னோக்கிய நாணய கொள்கையின் மூலம் அதாவது பழசுகளை மறந்துடணும், பின்னுக்கு எல்லாத்தையும் மறந்துடணும். ஆனா பின்னுக்கு நடந்த ரெக்கார்ட்ஸை, பிகர்களை, பணவீக்க வீதங்களை நாங்கள் ஒரு அனுபவமா வச்சுக்கொண்டு முன்னோக்கிய நாணய கொள்கை முன்னுகிட்ட அடுத்தது விஷயத்தை டார்கெட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வட்டி வீதங்களை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய முக்கியம் இருக்கின்றது. அதுக்கேற்ற மாதிரி முடிவுகளை எடுக்க வேண்டிய விஷயம் இருக்கின்றது. அதுக்கேற்ற மாதிரி வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. வெளிப்படைத்தன்மை என்பது மக்களுக்கு சொல்லணும். மக்களுக்கு சொல்றது, அதாவது எங்களுடைய எதிர்கால இலக்கு இவ்வளவு, எதிர்காலத்துல இப்படி எல்லாம் இருக்கும், ஆனால் நாங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி கொண்டு வர போன்றோம்ங்கிற எங்களோட முடிவுகளையும் திட்டங்களையும் வெளிப்படைத்தன்மையாக மக்களுக்கு தெரியப்படுத்துறதுல எஃப்ஐடின்ற ஒரு முக்கியமான அதே சமயம் அக்கௌண்டபிலிட்டி என்று சொல்லப்படுகின்ற அது பொறுப்பெடுக்கணும். நாங்கள் அக்கௌண்டபிலிட்டி, அதுல ஏதேனும் பிள்ளை நடந்தால் அது நாங்கள் தான் பொறுப்பு என்று சொல்லக்கூடிய பெருந்தன்மையோ இல்லாட்டா அந்த மன துணிவோ அந்த இன்ஸ்டிடியூஷன் நீங்க மத்திய வங்கிக்கு இருக்கணும் என்பதை தான் அதுல சொல்லப்படுகின்ற. இதெல்லாம் சேர்ந்ததுதான் எஃப்ஐடி. அப்ப எஃப்ஐடியின் முக்கியமான கூறுகள் என்னன்றதை நாங்கள் இப்ப பார்ப்போம். அப்ப எஃப்ஐடியின் முக்கியமான கூறு என்னன்னு சொன்னால், நாங்கள் முதலே காய்க்கிற மாதிரி மத்திய வங்கியின் கொள்கையில் உண்டான உறுதியான பொதுவிலை மட்டத்தை மெயின்டைன் பண்ற மத்திய வங்கி கொடுத்த ஆணை. மத்திய வங்கி உறுதியான பொதுவிலை மட்டத்தை நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம் என்று கொடுத்த ஆணையத்தான் அதுல முதலாவது எலிமெண்டாக நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். இரண்டாவது நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம் என்று சொன்னால், அந்த முன்னோக்கிய நாணய கொள்கை, முன்னோக்கிய மிகவும் பிரயோசனமான இஃபெக்டிவ் என்று சொல்லுகின்ற நாணய கொள்கையை அமுல்படுத்துவது அடுத்த எலிமெண்டாக நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அப்ப பேரின பொருளாதார மாறியலுக்கு ஏற்ற மாதிரி
எங்கட கட்டமைப்புகள்ல ஏற்படுற மாற்றங்களை அடுத்ததா சொல்லிக் கொள்ளலாம். அப்ப அந்த கட்டமைப்புகள்ல ஏற்படுற மாற்றங்களை நாங்கள் தான் செய்யணும். அதாவது மத்திய வங்கி தான் அமுல்படுத்தணும். அதுக்கேற்ற வசதிகளை மத்திய வங்கி செய்து கொடுக்கணும். அப்ப அது மட்டும் இல்ல, இறைக்கொள்கையும் ஒரு உறுதியான நிலையில இருக்கும். அப்ப இறைக்கொள்கை உறுதியாக இருக்கணும். ஆனா அது சென்ட்ரல் பேங்க் மத்திய வங்கியின் ஒரு உதவியோ தலையீடுகளோ இல்லாம, மத்திய வங்கியின் தலையீடுகள் இல்லாம இறக்கை கொள்கைன்றது உங்களுக்கு தெரியும் அரசாங்கத்தின் இல்லை. அப்ப அரசாங்கம் அது சரியா செய்தா தான் இங்க இன்ஃபிளேஷன். அரசாங்கம் கூடுதலா கண்ட மாதிரி செலவழிக்க வழிகிட்டதுன்னா அது கொஞ்சம் எஃப்ஐடியை பாதிக்க வேண்டிய நிலை பெறும். அப்ப இந்த எஃப்ஐடிய சரியான முறையில நாங்கள் அணுகிறோம் சொன்னால் அதுக்கு மாறக்கூடிய அந்நிய செலாவணி கொள்கை இருக்கணும். அதாவது உங்களுக்கு தெரியும் நிலையான அந்நிய செலாவணி கொள்கை, மிதக்கும் அந்நிய செலாவணி கொள்கை என்று இருக்கின்றது. அதுல அந்த மிதக்கும் அந்நிய செலாவணி கொள்கையிலையும் முகாமைப்படுத்தப்பட்ட அந்நிய செலாவணி கொள்கை ஃப்ரீ ஃப்ளோட் என்று சொல்லுவாங்க, திறந்து விடப்பட்ட அந்நிய செலாவணி கொள்கை என்று இருக்கின்றது. அதுல அந்த திறந்து விடப்பட்ட அந்நிய செலாவணி கொள்கை இருக்கணும். இருந்தால்தான் இது இந்த எஃப்ஐடி என்பது வெற்றிகரமாக நடக்கும். அப்ப இவ்வளவு விடயங்களை நடக்கிறன்னு சொன்னா உண்மையாவே அந்த நிதியியல் கட்டமைப்பு என்பது, பைனான்சியல் சிஸ்டம் என்பது ஒரு ஸ்ட்ராங்கானதாகவும் வெல் டெவலப்டாகவும் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னா இந்த அக்கௌண்டபிலிட்டி என்பது மத்திய வங்கியிடம் இருக்க வேண்டும். மத்திய வங்கி முன்னோக்கிய வெளிப்படைத்தன்மையாக இவற்றை சொல்லி இப்படித்தான் இருக்கணும் எஃப்ஐடி, இப்படித்தான் இருக்கின்றது பணவீக்கம் எல்லாம் சொல்லி கொண்டு வர்றதுதான் அடுத்த முக்கியமான விடயமாக இருக்கின்றது. ஆகவே இவற்றை நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். இதை நாங்கள் எலிமெண்ட்ஸ் என்று. அப்ப இல்ல இரண்டாவது பார்ப்போம், இலங்கைக்கான எஃப்ஐடி கட்டமைப்பை வெற்றிகரமாக அறிமுகம் செய்வதற்கு இலங்கை மத்திய வங்கி தொடர்பான தற்போதைய சட்டவாக்கங்களை திருத்தம் செய்வதற்கான தேவையை விளக்குகிறது. அப்ப இப்ப இருக்கிற மானிட்டரி லா ஆக்ட் அதை நீங்கள் வடிவா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. என்னன்னா இந்த கேள்விகள் திருப்பி வரலாம். எஃப்ஐடி தொடர்பான கேள்விகள். இப்ப இருக்கிற நாணய சட்டம் இலங்கையின் நாணய சட்டம் இந்த எஃப்ஐடியை அமல்படுத்துவதற்குரிய உதவியை செய்வதாக இல்லை. ஆகவே இப்படியான எஃப்ஐடிய அமல்படுத்தணும் என்று சொன்னா அங்க மத்திய வங்கியின் இண்டிபெண்டன்சி, நாங்கள் முதலே கதைத்ததான சுயாதீன தன்மை என்றது இன்னும் கூடுதலாக இருக்க வேண்டும். அப்ப மத்திய வங்கியின் சுயாதீன தன்மை கூடுதலாக இருக்க வேண்டும். அதுக்கேற்ற மாதிரி நாணய சட்டங்கள் திருத்தப்பட வேண்டிய அவசியம் உள்ளது. அதன் மூலமாகத்தான் மத்திய வங்கியால இலகுவாக எஃப்ஐடியை அமல்படுத்தி ஒரு பொதுவிலை மட்டத்தின் உறுதிப்பாட்டை பேணக்கூடியதாக இருக்கும். ஆகவே கட்டாயம் இந்த எம்எல்ஏ என்று சொல்லப்படுகின்ற மத்திய வங்கி நாணய சட்டம் திருத்த வேண்டி இருக்கின்றது. அப்ப இதோடு சம்பந்தப்பட்ட மத்திய வங்கியின் அதான் இண்டிபெண்டன்சி என்றதுக்குள்ளேயே வருகின்றது. அதனுடைய கவர்னன்ஸ், வெளிப்படைத்தன்மை, பொறுப்புக்கூறல் தன்மை, சுயமாக இயங்குகின்றது, இவை எல்லாம் சேர்ந்ததாகத்தான் இந்த எம்எல்ஏ திருத்தப்பட வேண்டும். அதைத்தான் நான் அந்த இண்டிபெண்டன்ஸ் என்ற ஒரு வரியில நாங்கள் சொல்லிட்டோம். இதன் மூலமாகத்தான் விலை உறுதிப்பாடு, ஒரு நாட்டின விலை உறுதிப்பாடு, அதாவது நாணய கொள்கைகளையும் இறை கொள்கையையும் நாணய தொழிற்பாட்டையும் இறை தொழிற்பாட்டையும் தெளிவாக வேறாக்கி வைத்திருக்கக்கூடிய தன்மைகள் இதன் மூலமாகத்தான் உருவாகின்றன. அவை இவற்றை உறுதி செய்யும் முகமாக இல்லாட்டா உறுதி செய்யும் விதமாக அந்த மானிட்டரி லா ஆக்ட் என்றது
திருத்தப்பட வேண்டிய அவசியம் உள்ளது. அவை நாங்கள் முதலே பார்த்திருந்தோம், இந்த மானிட்டரி லா ஆக்ட் என்பது திருத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் முதலே பார்த்திருந்தோம். அவை அதே மாதிரி இப்படியான வேலைகள் கொஞ்சம் நடந்து கொண்டிருக்கின்றது வெகு விரைவில். மற்றது இந்த FIT என்பதும் நான் நினைக்கிறேன் 2020 தான் இலங்கையிலேயே கொண்டு வர வழிக்கிடினோம். அவை அது இன்னும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அப்போ ஒரு பணவீக்க இலக்கிடல் கட்டமைப்பின் கீழ் ஒரு குறித்த மட்டத்தில் பரிமாற்று வீதத்தை பேணுவதற்கு ஒரு மத்திய வங்கி டார்கெட் இலக்கிடல் வேண்டும் என நீர் நினைக்கின்றீர்கள். அப்போ ஒரு பணவீக்க இலக்கிடல் கட்டமைப்பின் கீழ் ஒரு குறித்த மட்டத்தில் பரிமாற்று வீதத்தை பேணுவதற்கு ஒரு மத்திய வங்கி இலக்கிட வேண்டும் என நீர் நினைக்கின்றார். இல்லாவிடின் இந்த நாணய கொள்கை கட்டமைப்பில் பரிமாற்று வீதத்தின் வகிபாகம் என்ன? அப்ப அதில் கேட்கிறோம் என்று சொன்னா, இந்த FIT என்றதை நாங்கள் செய்யறதுக்காக ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள இல்லாட்டா குறிப்பிட்ட ரேட்டில் நாங்கள் பிக்ஸ் பண்ணணுமா எக்ஸ்சேஞ்ச் ரேட்? உதாரணமா இன்றைக்கு ஒரு $1 193 இருக்குதுன்னு சொன்னா அந்த ஒரு $1 193 இருக்க வேண்டுமா என்பதையோ, இல்லாவிட்டால் அந்த சின்ன ரேஞ்சுக்குள்ள இருக்கணும் என்பதையோ ஒரு முக்கியமான விடயமா என்று கேட்கினோம் இந்த பணவீக்கல் இலக்கிடல் கட்டமைப்பை சரியான முறையில பேணுவதற்கு. அப்ப உண்மையில அப்படி இருக்கக்கூடாது என்றதுதான் சரியான பதிலாக இருக்கின்றது. அதாவது FIT என்று நாங்கள் சொல்லுவது, FIT சரியான முறையில நாங்கள் பேணணும் என்று சொன்னால் சுதந்திரமாக ஒரு தலையீடும் இல்லாமல், மத்திய வங்கியின் ஒரு தலையீடும் இல்லாமல் சுதந்திரமாக விட வேண்டும் இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் பிளக்சுவேஷனை. அப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட் பிளக்சுவேஷனை சுதந்திரமாக விட வேண்டும் என்று நான் சொல்ல வரவில்லை. பிளக்சுவேஷன் என்பது அது ஏற்றுமதி இறக்குமதியாலையும் வேறு வேறு காரணிகளாலையும் ஏற்படுவதை ஒழிய பெறுமதி இறக்கமோ ஏற்றமோ அது இயல்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் அர்த்தம். அப்ப இதுக்குள்ள மத்திய வங்கி தலையிட்டு ஒரு கொஞ்சம் காசை இப்ப நாங்கள் அன்றைக்கு பார்த்தோம். மத்திய வங்கி இப்ப என்னென்று தலையிடுகின்றது இலங்கையை பொறுத்த மட்டும் இலங்கையின் நாணய அந்நிய செலாவணி வீதங்கள்ல ஒரு உறுதிப்பாட்டை பண்ணுவதற்கு மத்திய வங்கி என்னென்று தலையிடுதுன்றது நாங்கள் பார்த்துருக்கின்றோம். அதாவது மத்திய வங்கியும் ஒரு வாடிக்கையாளராக போய் கரன்சியை விற்கும் இல்லாட்டா வேண்டும். இப்போ கரன்சி நல்லா டிப்ரிஷியேட் பண்ணி கொண்டு போகுதுண்டா, US டாலர் நல்லா டிப்ரிஷியேட் பண்ணி கொண்டு போகுதுண்டா, மத்திய வங்கி தன்னிட்ட இருக்கின்ற ரிசர்வ்ல காசை மார்க்கெட்ல விட்டு இலங்கை ரூபாய வேண்டும். அப்ப டாலர் கூடிரும். டாலர் கூடினோன்னு என்ன நடக்கும்? ரேட் குறைஞ்சிடும். அதே மாதிரி ரேட் கூடுது என்று சொன்னா மத்திய வங்கி என்ன செய்யும்? டாலரை வேண்டும் மார்க்கெட்ல. அப்ப இந்த மாதிரியான வேலைகளை மத்திய வங்கி செய்து ஒரு ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு செயற்கையான முறையில ஒரு உறுதிப்பாட்டை பேண வலிக்கிட்டது என்றால் அதால எவ்வளவு காலத்துக்கு செய்து கொண்டிருக்கணும்? அப்படி உதாரணமா பெறுமதி குறைஞ்சு கொண்டு இருக்குது என்று சொன்னா, பெறுமதி குறைஞ்சு கொண்டு இருக்க நாங்கள் இவ்வளவு காலத்துக்கு அப்படி பெறுமதி குறைவை தவிர்ப்பதற்காக டாலரை வித்து கொண்டிருக்கேன். ஒரு கட்டத்துல மத்திய வங்கிட்டே டாலர் இல்லாம போய் இப்ப அப்படியான ஒரு நிலைமையில இருக்கே, ஒரு கிரைசிஸ்ல இருக்கே. அப்ப அப்படி நாங்கள் செய்து போட்டு பிறகு கையை விரிக்க அது இன்னும் பெரிய பாதகமான நிலையில கொண்டு போய் கரன்சியை விடும். ஆகவே ஒரு நாளும் அப்படியான ஆர்டிபிஷியல் வேலைகளுக்கு போக கூடாது. அப்படி போறதால இந்த பாதிப்பு பன்மடங்காக அதிகரிக்குமே ஒழிய அது ஒரு தீர்வாக அமையாது. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை தண்டபாட்டுல ஓபன் ஆபரேஷன்ல விடணும். இப்ப ஏன் ஒரு கரன்சி குறையுது என்று சொன்னால், உதாரணமாக இம்போர்ட் கூடியிருக்கும், எக்ஸ்போர்ட் குறைஞ்சிருக்கு. இல்லாட்டா எங்களுக்கு கிடைக்கிற இது குறைவாக இருந்திருக்கும், போற டாலர் கூடுதலாக இருந்திருக்கும். இப்ப அண்மையில இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரைக்கும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை விட்டு வெளிநாட்டு முதலீடுகள் திரும்பி போக கரன்சி கொஞ்சம் குறைய பார்த்து கரன்சி வெளியில போகும். அப்ப அந்த இயல்புகளை நாங்கள் விட்டுறோம். அதைத்தான் சொல்லுகிறது என்னன்னு சொன்னா, சந்தை தொழிற்பாட்டுக்கு நாங்கள் அதை விட்டுறோம். சந்தை தொழிற்பாடை தண்டபாட்டில் நடக்க விட்டுறோம். சந்தை தொழிற்பாடு தண்டபாட்டில் நடக்குமாக இருந்தால் அது தண்டபாட்டில் அட்ஜஸ்ட் பண்ணப்பட்டு இந்த FIT ஃப்ரேம் ஒர்க் சரியான முறையில தொழிற்பட
பார்க்கும். அதை விட்டுட்டு ஆர்டிபிஷியலான வேலைகளை செய்தால் நிலைமை மேலும் சீரற்று போகும். அவை வேறு வகையில நாங்கள் சொல்ல போனா, இப்படி நாங்கள் ஃப்ரீ ஃப்ளோட்டா விடுறது, மார்க்கெட்டை டிசைட் பண்ண விடுறது, இந்த எஃப்ஐடி கட்டமைப்பை வெற்றிகரமாக நாங்கள் அமல்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும் என்று கூட நாங்கள் சொல்லலாம். அப்ப அடுத்ததை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், பொதுமக்களுக்கும் நிதியியல் சந்தைகளுக்கும் நாணய கொள்கை தீர்மானங்கள் பயன் தரும் வகையில் தொடர்புபடுவதை உறுதிப்படுத்துவதற்கு தற்போதைய மத்திய வங்கிகள் அதிக முன்னுரிமை கொடுக்கின்றன. எஃப்ஐடி கட்டமைப்பின் கீழ் மத்திய வங்கி அதன் இலக்குகளை அடைவதற்கான பயன் தரு தொடர்பாடலின் முக்கியத்துவம் என்ன? அப்ப உண்மையாகவே என்ன நடக்கின்றது? மத்திய வங்கி இப்ப எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? கொள்கை வட்டி வீதங்கள் என்று நாங்கள் சொல்லுகின்ற பேரளவு வட்டி வீதங்கள் மூலமாக நாங்கள் 12 நம்பரை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டிருக்கின்றோம். 12 நம்பர்ல அட்ஜஸ்ட் பண்றதுதான் இந்த ரெப்போ ரேட்ஸ், துணைநிலை வைப்பு வீதங்கள், துணைநிலை கடன் வசதி வீதங்கள் என்றெல்லாம் நாங்கள் அதில் சொல்லிக் கொள்கின்றோம். அதெல்லாம் குறுங்காலத்துல செய்து கொள்ற விடயங்களாக இருக்கின்றது. ஆகவே அதுகள் நாங்கள் தொடர்ந்து மத்திய வங்கி அப்படியான வேலைகளை செய்து கொண்டிருக்கிற வேண்டும். அவை அப்படி செய்வதன் மூலமாகத்தான், குறுங்கால அட்ஜஸ்ட்மெண்ட்களை செய்வதன் மூலமாகத்தான் இந்த கட்டுப்பாடுகளை பேணுவதும் எஃப்ஐடி இலக்கை அடைவதற்கும் ஒரு வழிவகையாக இருக்கின்றது. அது ஒன்று. இரண்டாவது என்று சொன்னால், இந்த பொருளாதார முகவர்கள் என்று நாங்கள் சொல்லப்படுகின்ற ஆட்கள் இந்த பொருளாதார முகவர்கள் என்று நாங்கள் சொல்லுபவர்கள் நாங்கள் எல்லா தகவல்களையும் சரியான முறையில கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். இந்த பொருளாதார முகவர்களுக்கு சரியான முறையில நாங்கள் கொடுத்து கொண்டிருந்தால், சரியான தகவல்களை சரியான நேரத்துல நாங்கள் கொடுத்து கொண்டு இருப்போமான்னு சொன்னால், அதன் மூலமாக எதிர்கால நாணய கொள்கை தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு இலகுவாகவும் இருக்கும். ஒருத்தரையும் அந்த குழப்பத்தில் ஆற்றாது என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஒருத்தரையும் குழப்பத்தில் ஆற்றாம நாங்கள் முதலே அவற்றை அறிவிச்சு டிரான்ஸ்பேரண்டா இருந்து கொள்வது நல்லது என்றதுதான் அதுல சொல்லிக் கொள்ளக்கூடியதான ஒரு விஷயம். அது நான் என்ன சொல்ல வரேன் என்று சொன்னால், நாங்கள் முதலே ஒரு விடயத்தை சொல்லிவிட்டால் இந்த பொதுமக்களோ இல்லாட்டா அது தொடர்பான ஆக்களோ, ஏற்றுமதியாளர்கள், இறக்குமதியாளர்கள் பனிக்கடைய மாட்டார்கள். பனிக்கடைந்து வேற விதமான முடிவுகளே எடுக்க போக மாட்டார்கள். உதாரணமா இப்ப மத்திய வங்கி சொல்லுது, நாங்கள் அடுத்து எங்கட பணவீக்க இலக்கு இப்படி இருக்கின்றது, இதுக்கு நாங்கள் என்னென்ன வேலைகளை செய்ய போகின்றோம்னா, அது உண்மையாவே நம்பி அந்த பொதுமக்களோ அந்த பயனாளிகளோ சரியான முறையில தங்களுடைய ரியாக்ஷனை காட்டும் பொழுது அதுல பெரிய கஷ்டங்கள் இருக்காது எங்கட நாணய கொள்கை அமல்படுத்தல். அதை விட்டுட்டு நாங்கள் வேற என்ற சொல்லிவிட அதுக்கேற்ற மாதிரி பயந்து அந்த பாவனையாளர்களோ இல்லை என்னென்று சொல்ல வேண்டியது தெரியல, பொதுமக்கள் என்றும் சொல்லலாம், இல்லாட்டா அதை பயனடைவர்கள் பிழையான முறையில அணுகுமுறைகளை செய்யும் பொழுது அப்படியான பிள்ளைகள் கூடுதலாக நடக்க சான்சஸ் இருக்கின்றது. அவைதான் நாங்கள் சொல்ற அந்த எக்கனாமிக் ஏஜென்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த
ஏஜென்ட்ஸ் பொருளாதார முகவர்களுக்கு சரியான விடயங்களை தெளிவாக நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அவை இன்றைக்கு நாங்கள் இப்போ 2 கேள்விகளை நாங்கள் பார்த்துட்டோம். இல்லாவிட்டால் இதிலும் நாங்கள் இனி போகும் பொழுது என்னடா நாங்கள் பார்த்த விடயங்களை தான் திரும்பி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவை வேகமாக போயிடலாம். ஆரம்பத்தில் கொஞ்சம் இதா இருந்தது தான். நாங்கள் இன்னும் நான் நினைக்கின்றேன் இன்றைக்கு 7ஆம் தேதி இன்னும் 3-4 கிளாஸ் எடுத்தால் காணும். மிச்சத்தை நீங்கள் படித்துக் கொள்ளலாம். இது யூடியூப்ல இந்த பிரசன்டேஷன் இருக்கிறபடியா நீங்க டவுட் பாருன்னு கேட்டுக்கொள்ளலாம். அப்படி அதுக்கும் மேலாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குமாக இருந்தால் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் ஜூனில் தான் உங்களுக்கு எக்ஸாம் வருமாக இருந்தால் நீங்கள் இந்த மேனேஜ்மெண்ட்டுடன் தொடர்பு கொள்ளலாம். இப்படி ஒரு எங்களுக்கு நிறைய டவுட்கள் இருக்கிறது, அது கிளியர் பண்ணணும். ஒரு கிளாஸ் வைங்க கொண்டு அப்படி இருக்குன்னா அவர்கள் வைப்பார்கள். அப்படி இல்லாவிட்டால் ரிவிஷன் கிளாஸ் ஏதாவது நடக்கும். அப்படி ரிவிஷன் கிளாஸ் நடக்கும் பொழுது நாங்கள் அந்த ரிவிஷனில் நீங்கள் அதை தீர்த்து கொள்ளலாம். அப்ப இப்ப நாங்கள் பார்ப்போம் கேள்வியை வாசியுங்கள். அண்மை காலத்தில் இலங்கை மத்திய வங்கியினால் கைக்கொள்ளப்பட்ட பின்வரும் கொள்கை செயற்பாடுகளின் உள்ளார்ந்த காரணம், ரஷனல் மற்றும் எதிர்பார்க்கப்படும் விளைவுகளை சுருக்கமாக விளக்குக. 2019 பிப்ரவரியில் இலங்கை மத்திய வங்கியானது வர்த்தக வங்கிகளின் அனைத்து ரூபாய் வைப்பு பொறுப்புகள் மீது பிரயோகிக்கப்பட வேண்டிய நிதி ஒதுக்கு வீதத்தை 6%இலிருந்து 5% 1%-ஆல் குறைக்க தீர்மானித்தது. அப்போ காரணம் என்ன, ரஷனல் என்ன, அவுட்கம் என்னன்றதை நாங்க பார்க்கணும். அப்ப ஏன் அதை குறைக்க விரும்புகின்றது? ஏன் அதை குறைக்க விரும்புகின்றது? பண நிரம்பலை அதிகரிக்க விரும்புகின்றது. மத்திய வங்கி விளங்கியது நாட்டுல பண நிரம்பல் குறைவாக இருக்கும்போது அதை நாங்கள் கூட்ட வேண்டி இருக்கும். அவை பண நிரம்பலை அதிகரிக்க வேண்டி உள்ளது, கூட்டுகின்றது. அப்ப என்ன நடந்திருக்கின்றது? பண நிரம்பல் கூடியிருக்கும். பண நிரம்பல் கூடியிருக்கும். இரண்டு கூடியிருக்கும். கடனாக்கம் கூடி பண நிரம்பல் கூடியிருக்கும். அதுதான் அவுட்கம். அடுத்தது 2018 நவம்பரில் இலங்கை மத்திய வங்கியானது முக்கிய கொள்கை வட்டி வீதங்களை அதிகரித்த அதே வேளையில் வர்த்தக வங்கிகளின் அனைத்து ரூபாய் வைப்பு பொறுப்புகள் மீது பிரயோகிக்கப்பட வேண்டிய நிதி ஒதுக்க வீதத்தை 7.5%-இலிருந்து 6% குறைத்தது. அப்ப 7.5%-இலிருந்து 6% ஏன் குறைக்குது என்று சொன்னால், அதாவது முதலாவது சொன்னதுக்கு முதலாவது கேள்விக்கு முதல் நடந்த விஷயம்தான் இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப மத்திய வங்கி என்ன நினைக்கின்றது? அதேதான், நாட்டில் உள்ள பண நிரம்பல் காணாம இருக்கின்றது. அவை நாங்க பண நிரம்பலை கடனாக்கத்தின் மூலம் அதிகரிப்போம். SRR கூட்டு குறைக்கின்றது. குறைக்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி பெருக்கி என்பது கூடும், பணமாக்க பெருக்கி கூடும் பொழுது அது பணமாக்கத்தை அதிகரிக்கும் கடனாக்கத்தின் ஊடாக. அப்ப ஏன் அந்த துணைநிலை வைப்பு வீதங்களும் துணைநிலை கடன் வழங்கும் வீதமும் கூடுகின்றது என்று சொல்லுவோம் பார்ப்போம். அப்ப அதை கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணுகிறதுக்கு, அப்ப இதை குறைச்சு விட்டோம்னா சில வேளை திடீரென்று கடனாக்கம் கூடி பணமாக்கம் கூடலாம். அதால இந்த துணைநிலை வைப்பு வீதங்களை கூட்டினோன்னு
கொஞ்சம் அவசரமான நேரத்துல பண நிரம்பலை அந்த பர்ச்சேஸ் பண்ணி இல்லாட்டா கடன் வழங்கி கண்ட்ரோல் பண்ணலாம். அப்ப அதன் மூலமாக அதை கொஞ்சம் நடுநிலைப்படுத்துவதற்கு, சமப்படுத்துவதற்கு, இதால 7.5% 6% குறைக்கும் பொழுது ஏற்படுகின்ற அந்த ஷொக்கை வந்து குறைப்பதற்கு அப்ப அதன் அவுட்கமும் அதேதான். அதாவது முதலாவதாக நாங்கள் கிரெடிட் பேஸ் மூலமாக பண நிரம்பலை அதிகரிக்க விரும்புகின்றார்கள். அதன் பின்பு அதை நியூட்ரலைஸ் பண்ணுவதற்காக இதை அதிகரித்துள்ளது. நவம்பரில் இலங்கை மத்திய வங்கியாவது அதன் பணம் அச்சிடுதலின் அதிகரிப்பு தொடர்பான தவறான பத்திரிகை செய்து கட்டுரைகளை தெளிவுபடுத்துவதற்காக அதன் திறந்த சந்தை தொழிற்பாடுகளூடாக ஒரு பத்திரிகை வெளியீட்டை வழங்கியது. அப்ப உண்மையிலே வந்து பண நிரம்பல் அச்சிடுதல் அதிகரிப்பு தொடர்பாக ஏதாவது ஒரு தகவலை விட்டிருக்கும். அப்ப அதாவது அரசாங்கத்தின் வரவு செலவு திட்ட தேவைகளை நிறைவு செய்வதற்காக மத்திய வங்கி அச்சிட்ட பணத்தை வழங்கி இருக்கின்றது என்று ஒரு பத்திரிகை செய்தி வந்திருக்கலாம். அப்ப அதை தெளிவுபடுத்துவதற்காக மத்திய வங்கி பிரஸ் ரிலீஸ் ஒன்றை விட்டிருக்கலாம். ஏன்னா மத்திய வங்கிக்கு அவசியம் தண்ணியை பற்றி இப்படி பிழையான கருத்துக்கள் வரும் பொழுது இல்லாட்ட அறகுறையான அறிவுடைய ஆராய்வுகள் நடக்கும் பொழுது அதை தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அப்ப மத்திய வங்கியால வந்து பண நிரம்பலை அதிகரிப்பது என்று சொல்லப்படுகின்ற இந்த பணத்தை அச்சிட்டு வெளியிட்டதுக்கு என்ன, மத்திய வங்கியால எத்தனையோ விதத்துல அந்த பணத்தை திரும்ப எடுத்துக்கொள்ள முடியும். ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் மூலமாக அந்த பண நிரம்பல் அதிகரிக்குமாக இருந்தால் அந்த பண நிரம்பலை மீட்டு எடுக்கிறதுக்கு மத்திய வங்கிக்கு டூல்ஸ் இருக்கின்றது, உபகரணங்கள் இருக்கின்றன. அதுல உண்டு திறந்த சந்தை தொழிற்பாடு. அப்ப அப்படியான வேலைகளை செய்யலாம் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக இந்த பிரஸ் ரிலீஸ் இடம்பெற்றிருக்கின்றது. அப்ப உண்மையாவே பணத்தை அச்சிடுவது என்பது பணவீக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இல்லாட்டா பண நிரம்பலை அதிகரிக்கக்கூடிய ஒரு விடயம். ஆனால் திறந்த என்ன சொல்லுகின்றது, திறந்த சந்தை தொழிற்பாடு என்பதன் மூலமாக நாங்கள் ஒழுங்குபடுத்தலாம். அப்ப இதன் மூலமாக எல்லா நாடுகளிலும் இப்படியான விடயங்கள் நடக்கின்றது. இதுகள் எல்லாம் சேர்ந்ததுதான் நாணய கொள்கை. அதுக்காக ஒரே மாதிரி ரேட்டை வச்சுக்கொண்டு ஒரே மாதிரி எக்ஸ்பென்ஷன் பண விரிவாக்கம் இல்லாம பொருளாதார அதிகரிச்சா கூட பணத்தை விரிவாக்காம அப்படியே வச்சு கொண்டிருப்பது என்பது பிழையான விடயம். அதான் நான் உங்களுக்கு முந்தைய சொல்லி இருக்கிறேன்னா, அடிக்கடி இந்த ரேட்டுகளை மாற்றுவது என்பது மூலமாகத்தான் இந்த ஸ்டேபிள் பண நிரம்பலை ஸ்டேபிளாக வச்சிருக்கலாம். பண நிரம்பலை ஸ்டேபிளாக வச்சிருந்தா தான் பொதுவிலை மட்டத்தை ஸ்டேபிளாக வச்சிருக்கலாம். அப்ப இதுதான் இதற்குரிய பதிலாக இருக்கின்றது. அப்ப அடுத்தது வந்து என்னன்னு சொன்னால், 2018 செப்டம்பரில் இலங்கை மத்திய வங்கியானது வாகன இறக்குமதிகளுக்காக வர்த்தக வங்கிகளினால் திறக்கப்படும் நாணய கடிதங்களுக்கு எதிரான எல்லை வைப்பு தேவைப்பாட்டினை விதித்தல் தொடர்பாக ஒரு பத்திரிகை வெளியீட்டை வழங்கியது. அப்ப இது வந்து என்ன, அதாவது அந்த மார்ஜின் எல்சி ஓபன் பண்றதுக்குரிய மார்ஜினை நான் நினைக்கிறேன் 100% மாத்தி இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த அப்படி மார்ஜினை வைக்கும் பொழுது ஒரு விதத்துல இறக்குமதிகளை கட்டுப்படுத்தலாம். இறக்குமதிகளை கட்டுப்படுத்தும் பொழுது அந்நிய செலாவணியை நாங்கள் ஒரு விதத்துல கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுடலாம். இதெல்லாம் இன்டிரெக்டான முறையில மார்க்கெட் ஆபரேஷன்ஸ் மூலமாக அந்நிய செலாவணியை கட்டுப்படுத்தும் ஒரு விடயமாக இது அமைந்து காணப்படுகின்றது. அப்ப 100% நாங்கள் எல்சி மார்ஜின் ஓபன் பண்ற பொழுது உங்களுக்கு தெரியும், இறக்குமதியாளர்கள் பெரும்பாலும் இப்ப இங்க ஜப்பான்ல இருந்து வாரம் ஒன்று இறக்குமதி செய்யணும்னு சொன்னா இறக்குமதியாளர் வந்து எல்சி ஒன்று ஓபன் பண்ணணும்.
அப்ப இறக்குமதியாளன் அந்த வங்கியோட நல்ல முறையான நேர்மையாக கனகாலமா வாடிக்கையாளராக இருப்பாரா இருந்தால் வலிமையான இதை சொல்றேன். எல்சி ஓபன் பண்ணும்போது காசை கட்டவே தேவையில்லை. எல்சி ஓபன் பண்ணி அங்கிருந்து வாகனம் வாகனம் அவருக்கு வந்த நேரம் பேங்குக்கு அந்த காசை அவர் கட்டினா காணும். எல்சி காசை கட்டினா காணும். ஆனால் பழக்கம் இல்லாத ஒருத்தன் போனா வங்கி என்ன சொல்லும்னா உடனடியா முழு காசையும் கட்டினா தான் நான் அங்கெல்லாம் இரண்டா எல்சி என்பது எல்சி ஓபன் பண்ணினால் கட்டாயம் அந்த வங்கிக்கு ஒரு கடமைப்பாடு இருக்கு. ஏற்றுமதியான வங்கிக்கு அந்த காசை கட்ட வேணும். அப்ப புது ஆள் ஒருத்தன் போனா முழு காசையும் வெய்யண்டு பேங்க் சொல்லும். முழு காசையும் கடிச்சு கொண்டுதான் எல்சி ஓபன் பண்ணும். அப்ப இப்படியான விடயங்கள்ல மத்திய வங்கி தலையீடு என்னன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட இம்போர்ட்ஸை குறைக்க விரும்புது மத்திய வங்கி. உதாரணமா வாகன இறக்குமதியை குறைக்க விரும்புது என்றால் கணக்க வேலை செய்ய தேவையில்லை. இப்படியான ஒரு வேலையை செய்து விட்டால் எல்லாரும் 100% மார்ஜின் வைக்கணும் என்று சொன்னா அது நன்கு பழக்கப்பட்ட வாடிக்கையாளர் என்ன புது வாடிக்கையாளர் என்ன வங்கிக்கு ஒருத்தன் 10 வாகனம் இறக்குமதி செய்ய போறான் என்று சொன்னால் 10 வாகனத்துக்கு முறைய அவ்வளவு முழு காசை வங்கியில கொடுத்தா தான், அதாவது அந்த டியூட்டி இல்லை, அந்த சிஐஎஃப் வேல்யூ என்று சொல்லப்படுகின்ற காஸ்ட் இன்சூரன்ஸ் ரைட் இல்லாட்டா அது என்ன டேர்ம்ஸ்ல வருதோ அந்த டேர்ம்ஸுக்குரிய காசு. அப்ப அதை வச்சாதான் இறக்குமதி பத்திரமே திறக்கப்படும் என்று சொன்னால், நாணய கடிதமே திறக்கப்படும் என்று சொன்னால் நிறைய பேர்கிட்ட அப்படி காசு இருக்கா. ஆகவே அங்கேயே ஒரு தடங்கள் வந்துடும். அதனால நிறைய பேர் ஓபன் பண்ண விரும்ப மாட்டார்கள், போக மாட்டார்கள். அப்ப இதன் மூலமாக இறக்குமதியை கட்டுப்படுத்தலாம். ஒரு துறைக்கான இறக்குமதியை இலகுவாக கட்டுப்படுத்தலாம் மத்திய வங்கியால். உதாரணமாக இப்ப மருந்து பொருட்களுக்கு 0% மார்ஜின் மருந்து பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு நீங்கள் அவசியம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேற கம்ப்யூட்டர் ஐட்டம்ஸ், ஐடி ஐட்டம்ஸ்களுக்கு 50% மார்ஜின் இப்ப கம்ப்யூட்டர் அதில் இறக்குமதி செய்வதற்கு 50% மார்ஜினை வைக்க வேண்டும். அப்ப இது இப்படியாக 100% வழங்குவதன் மூலமாக என்ன நடக்குது என்று சொன்னால் அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் மூவ்மெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம். அப்ப இதன் மூலமாக என்ன நடக்கும்? அவுட்கம் என்ன? எக்ஸ்சேஞ்ச் ரேட் கண்ட்ரோல் பண்ணப்படும். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், செல்வ நிலுவையின் பிரச்சனை, கரண்ட் அக்கவுண்ட் பிரச்சனைகள் தீர்வதற்கு இல்லாட்டா அதால் ஏற்படும் அழுத்தங்களை குறைப்பதற்கு இது உதவியாக இருக்கும். அப்ப 5வது கேள்வியை வாசியுங்கள் மாணவர்களே. அப்ப முதலாவது என்ன? பொருத்தமான சட்டவாக்கத்தின்படி மத்திய வங்கிகள் அவற்றின் குறிக்கோள்களை அடைவதற்காக பலவிதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்றன. மத்திய வங்கிகள் பின்வரும் நடவடிக்கைகளின் முக்கியத்துவத்தை சிக்னிபிகன்ஸை விளக்குவதுடன் இலங்கை மத்திய வங்கியினால் மேற்கொள்ளப்படும் அதே நடவடிக்கை தொடர்பான தற்போதைய நிலைமையை கூறுகிறார். அப்ப பொருளாதாரத்தில் பணத்தின் நிரம்பல், கிடைக்கத்தக்க தன்மை மற்றும் செலவினம் என்பவற்றை ஒழுங்குபடுத்துதல். அப்ப இப்படியான விடயங்களை செய்வதற்காகத்தான் மத்திய வங்கி இந்த பாலிசி ரேட்ஸ் என்பதை வைத்திருக்கின்றது. அப்ப இது நாங்கள் 2019 மார்ச்சுக்கு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அது அந்த காலத்துக்குரிய கேள்வியாக நாங்கள் இதை பார்க்காமல் இந்த காலத்துக்குரிய கேள்வியாக பார்ப்பது நல்லது. ஆனால் இதுக்குரிய சரியான பதில் அந்த காலத்துக்குரிய ஆன்சரை கொடுப்பதுதான் சரியான பதிலாக இருக்கும்.
அவை உண்மையாகவே பொருளாதாரத்தில் பணத்தின் நிரம்பல், கிடைக்கத்தக்க தன்மை மற்றும் செலவினம் என்பவற்றை ஒழுங்குபடுத்துவது என்னன்னு சொன்னா இந்த பாலிசி ரேட்ஸின் மூலமாக. அப்ப இந்த நாணய கொள்கை ஃப்ரேம்வொர்க்கை தரமுயர்த்துவதனூடாக இந்த கால் மணி மார்க்கெட் என்று சொல்லப்படுகின்ற அந்த அழைப்பு சந்தையிலே ஏற்படுகின்ற அந்த வட்டி வீதங்களை உயர்த்தி குறைத்து அதன் மூலமாக பண நிரம்பலை கட்டுப்படுத்தி இந்த 2020ஆம் ஆண்டில் இருந்து மத்திய வங்கி அமுல்படுத்த துவங்கி இருக்கும் அந்த FIT என்று சொல்லப்படுகின்ற ஃபிளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட், பணவீக்கம், அந்த டார்கெட்டை அடையும் நோக்கத்தோட இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுகளை கூட்டி குறைப்பதுதான் இதுக்குரிய பதிலாக அமைகின்றது. அடுத்தது ஒரு நாணய கொள்கை திணைக்களத்தை நிறுவி அதை பேணுதல் அண்ட் மெயின்டைனிங், அதாவது பராமரித்தல். அப்ப நாணய கொள்கை திணைக்களம் ஒன்றை நிறுவி, ஒரு திணைக்களத்தை மத்திய வங்கி அதை நிறுவி அதன் மூலமாக அந்த நாணய கொள்கை குழு ஒன்று இருக்கின்றது. இந்த நாணய கொள்கையை தீர்மானிக்கும் ஒரு படி, அது கமிட்டி என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அந்த கமிட்டியின் நடவடிக்கைகளை வழிப்படுத்துவதாக அந்த திணைக்களம் அமைய வேண்டும். அப்ப இந்த மானிட்டரி பாலிசி நிறுவனம் அதுக்குரிய இன்புட்ஸ்களை கொடுப்பதாக, அதாவது அனலைஸ் பண்ணி சரியான தகவல்களை அந்த மானிட்டரி பாலிசி கமிட்டிக்கு கொடுக்க வேண்டி இருக்கின்றது. அந்த நோக்கத்தோட ஒரு நாணய கொள்கை திணைக்களத்தை நிறுவுதல் ஒரு பிழை இல்லாத ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனால் இலங்கையில நாணய சட்டம் இன்னும் அதுக்கு இடம் கொடுக்கவில்லை. அவை நாணய கொள்கை சட்டம், நாணய மானிட்டரி லோ ஆக்ட் இன்னும் அதுக்கு ஒரு இடம் கொடுக்கவில்லை. ஆகவே இப்பவும் இந்த வேலையை பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களம் தான் செய்து கொண்டு இருக்கின்றது. மத்திய வங்கியின் பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களம் தான் இந்த வேலையை இன்னும் செய்து கொண்டிருக்கின்றது. அப்ப இதன் மூலமாகத்தான் எல்லா நாணய கொள்கை நடவடிக்கைகள் முழுக்க நாணய கொள்கை திணைக்களம் என்ன மாதிரி நடக்க வேண்டி இருக்கின்றதோ அந்த வேலையை பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களத்துக்கு உள்ள ஒரு செக்ஷன் தான் அந்த வேலையை செய்து கொண்டு இருக்கின்றது. அடுத்தது பன்னாட்டு ஒதுக்குகளை ஒரு போதுமான மட்டத்தில் பேணுதல். அப்ப உண்மையின்படியே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பன்னாட்டு ஒதுக்குகளை மத்திய வங்கி பேணுது. மத்திய வங்கி தான் ஒரு உள்நாட்டுல இறக்குமதிகள் என்று நடக்கும் பொழுது மத்திய வங்கிக்கு தான் அந்த வெளிநாட்டு பணத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகின்றது. அதே மாதிரி வெளிநாட்டில இருந்து பணங்கள் வரும் பொழுது, வெளிநாட்டு ரெமிட்டன்சஸ் வரும் பொழுது அதை மத்திய வங்கி தான் ஏற்றுக்கொண்டு உள்நாட்டு பணத்தை கொடுக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியும். அப்ப இப்படித்தான் மத்திய வங்கி பன்னாட்டு ஒதுக்குகளை சேகரிச்சு வச்சிருக்கிறது, சேமிப்பாக சேகரிச்சு வச்சிருக்கிறது. இந்த முறையில தான் எங்கிட்ட ஏற்றுமதி வருமானம், இறக்குமதி செலவு. அப்ப ஏற்றுமதி வருமானத்திற்காக இறக்குமதி செலவு குறைவா இருக்கும் பொழுது இந்த பன்னாட்டு ஒதுக்குகள் குறைவாக அமைந்து காணப்படும். அப்ப இப்படியான நேரத்துல என்ன செய்கின்றது, என்ன செய்வது? உண்மையிலேயே சுருக்கமாக சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் 4 மாதம் 5 மாதங்களுக்குரிய இறக்குமதி கொடுப்பனவுகள் கிட்டத்தட்ட $6 பில்லியன் $7 பில்லியன் இருந்தது இவ்வளவு காலம். மத்திய வங்கி 6 மாதத்துக்குரிய ரிசர்வ் கிட்டத்தட்ட $7 பில்லியன் இருக்கு. அந்த $7 பில்லியன் $6 பில்லியன் பஃபர் ஸ்டாக்காக
மத்திய வங்கி வைத்திருக்கும். பஃபர் ஸ்டாக்னா அதுக்குள்ள அதுக்கு கீழே குறைஞ்சதுன்னா ரெட் சிக்னல் தான் குறையும். அப்ப இதை தவிர்ப்பதற்காக $6 பில்லியன் கீழே பணம் போகுதுன்னு சொன்னால் நிறைய மெஷர்ஸ் எடுக்கும். அப்படி எடுப்பதில் ஒன்றுதான் இப்ப நடந்து கொண்டிருக்கின்றது. இறக்குமதியில் நிறைய கட்டுப்படுத்தப்பட்டு அதன் மூலமாக பன்னாட்டு ஒதுக்குகளை நாங்கள் பராமரிக்க வேண்டி இருக்கின்றது. என்னென்னா இப்ப கிட்டடியில பேப்பர்ல பார்த்தா 3 மாதத்துக்குரிய இறக்குமதி இருப்புகள் தான் புரிய காசு தான் இருக்கின்றது என்ற ஒரு கதை வந்தது. அது கிட்டத்தட்ட 3-4 மாதத்துக்குரிய காசு இதை 4.5 பில்லியனோ $5 பில்லியன் $4 பில்லியன் இருக்கின்றது. அவை அது காணாது. அவை அதாலதான் இப்படியான இறக்குமதி கட்டுப்பாடுகளை அரசாங்கம் விதித்தது உள்ளதோட அது தொடர்பான நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டிருக்கின்றது. அதாவது இப்ப நீங்க கிட்டடியில பாத்தீங்கன்னா இதை நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க, எக்ஸாமுக்கு வரலாம். 2 விதமான எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை அரசாங்கம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கு. அதாவது வெளிநாட்டுல உழைச்சு அனுப்புற ஆட்களுக்கு சாதாரண ரேட்ல பார்க்க $2 கூட கொடுத்து டாலரை நாங்கள் வாங்குவோம். டாலர் மட்டுமில்லை, எல்லா கரன்சியும் அப்படித்தான். உதாரணமாக $1 $193 இருந்தால் $2 கூடுதலாக கொடுத்து $195 நீங்க வெளிநாட்டுல உழைச்சு அனுப்புற காசுக்கு நாங்கள் தருவோம். அப்ப என்ன நடக்கும்? வெளிநாட்டுல உழைக்கிறார்கள் கூடுதலாக அனுப்ப வலிக்கிடுவினும் மற்ற கோவிட் பிரச்சனையால பாதிக்கப்பட்ட ஆக்களை எல்லாரும் திரும்ப போய் உழைக்க வலிக்கிடுவினோம். அது ஒரு ஊக்குவிப்பு. அப்ப இப்ப 2 ரேட் இருக்கின்றது. ஒன்று மார்க்கெட் ரேட்டுக்கு மேல $2 போட்டு நாங்கள் இப்படியான ஆக்களுக்கு கொடுக்க மாட்டோம். இப்படியான ஒரு விடயம் 65ஆம் ஆண்டு ஃபீக்ஸ் திட்டம் என்று சொல்லி FEECS என்று சொல்லப்பட்ட ஃபீக்ஸ் திட்டம் என்று அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்பொழுது ஏற்றுமதி முறைசாரா ஏற்றுமதிகள் செய்கின்ற, அதாவது தேயிலை, தெங்கு, அந்த ரப்பர் அதுகளை தவிர்ந்த ஏனைய பொருட்களை ஏற்றுமதி செய்பவர்களுக்கு இப்படியான 2 ரேட் இருந்து கொஞ்சம் கூடுதலான ரேட்ல நீங்க பணத்தை அனுப்பினா கன்வெர்ட் பண்ணி தருவோம் சொல்லி. அப்ப இந்த இடத்துல நீங்கள் இதை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. என்னடா இது தொடர்பான கொஸ்டின் உங்களுக்கு வரலாம். மற்றது நிறைய கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கின்றது. உத்தியோகபூர்வமாக அரசு சொல்லி இருக்கின்றது என்னன்னா 2020 மார்ச்ல என்ன சொன்னா மருந்து பொருட்களை தவிர மிச்ச பொருட்கள் ஒன்றும் இறக்குமதி செய்ய விட மாட்டோம். அப்ப அதுக்கு பிறகு ஏதோ 1-2 பொருட்களை இறக்குமதி செய்ய விட்டாண்டு ஏதோ கெசட் நோட்டிபிகேஷன் வந்தது. மற்றபடி எல்லாம் இன்டிரெக்டா தான் ஏதோ 1-2 பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றது. நிறைய பொருட்கள் இறக்குமதி செய்யப்படாமல் இருக்கின்றது. அப்ப இந்த பாயிண்டை நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அடுத்தது குறுங்கால அரச புண்ணியங்களின் போதுமான உடைமைகளை பேணுதல். அப்ப போதுமான உடைமைகளை நாங்கள் பேணுவது என்று சொல்வது என்னன்னு சொன்னா, அரச புண்ணியங்கள் குறுங்காலத்துக்குரிய அரச புண்ணியங்கள் நிறைய இருக்கணும். இருந்தா தான் குறுங்கால அதாவது கடன் வழங்கலோ ஏதாவது ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ல கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படும் என்று சொன்னால் அதன் மூலமாகத்தான் எங்களால அதை கட்டுப்படுத்தலாம். அப்ப உண்மையா என்ன நடக்கின்றது என்று சொன்னால், குறுங்கால அரச புண்ணியங்கள் போதுமான உடைமைகளை பேண வேண்டும். இல்லாவிட்டால் கண்ட்ரோல் பண்ணுவது கஷ்டம். அதே சமயம் மத்திய வங்கியும் சில நேரங்கள்ல அரச புண்ணியங்களை வாங்கும். அப்படி அரச புண்ணியங்களை வாங்கும் பொழுது மத்திய வங்கி நீண்டகால அரச புண்ணியங்களை வாங்குவது குறைவு. குறுங்கால அரச புண்ணியங்களான திரைசேரி உண்டியல்களை தான் வேண்டும். நீண்டகால அரச புண்ணியங்களான திரைசேரி முறியல் அவற்றை வாங்குவது குறைவாக இருக்கும். அடுத்தது 6வது கேள்வியை நாங்கள் பார்ப்போம். இங்க பாருங்க, இலங்கை மத்திய வங்கியின் நடவடிக்கைகள் மற்றும் தொழிற்பாடுகளுடன் தொடர்புடைய பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக.
அப்ப 2018 இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்ட அண்மைய பொருளாதார அபிவிருத்திகள் மற்றும் வாய்ப்புகளின் அத்தியாயம் 7 பாருங்க. நாங்கள் அத்தியாயம் 7 திரும்ப திரும்ப படிக்கிறோம். நாங்கள் என்னன்னா அந்த அத்தியாயம் 7க்குள்ளதான் கேள்விகள் வரும். அதனால 2020 ஆண்டுக்குரிய ரிப்போர்ட் உங்களுக்கு எக்ஸாம் வரைக்கும் வந்துடும். வந்தா அந்த அத்தியாயம் 7 ஒருக்கா வடிவா படிச்சு கொண்டு போங்க. ஆனது ஒதுக்கு, அதாவது அந்த என்னென்று சொல்றது, நாங்கள் பேஸ் என்று சொல்லுவோம். பணத்தினால அந்த நகர்வுகளை சித்தரிக்கும் பின்வரும் விளக்கப்படத்தை தருகின்றது. ஒதுக்கு பண நகர்வுகள் தொடர்பான உமது முக்கிய அவதானிப்புகள் இவை. அப்ப இந்த படத்தை பார்க்க உங்களுக்கு என்ன தெரிகின்றது? ஒதுக்கு பணம் தொடர்பான பணத்தின் விரிவாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டு போகின்றது. என்ன அப்ப இந்த இதை விளங்கப்படுத்தினா சரி. அப்படி விளங்கப்படுத்தும் பொழுது பாருங்க, 2016 எப்படி இருந்திருக்கின்றது, 2017 அது நல்லா கூடிட்டுது, 2018 இன்னும் கூடி இருக்கின்றது. அப்ப இதன் அர்த்தம் என்ன? ஒவ்வொரு மாதமும் தந்திருக்கின்றது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பேட்டர்ன்ல தான் போகின்றது. 2016, 17, 18. அப்ப 2016 துவங்கிக்க கிட்டத்தட்ட 680 பில்லியனாக இருந்தது. 2017 800 பில்லியனாக வந்து 2018 அது 930, 940 பில்லியனாக வந்துவிட்டது. அப்ப இங்க பாருங்க, 2016 எங்க முடியுதோ அங்கதான் 2017 துவங்குது. 2017 எங்க முடிகிறதோ அங்கதான் 2018 துவங்குது. அப்ப இதுல முடிவுலதான் நீங்க துவங்குன்றது. ஆனால் அந்த பேட்டர்னை நீங்க பாத்தீங்கன்னா அது என்ன விளங்குது பாருங்க. ஜனவரியில கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது, பிறகு பிப்ரவரியில கூடுகின்றது, பிறகு அப்படியே சராசரியா கூடி இந்த ஏப்ரல் ஒன்று நல்லாக கூடுகின்றது, பிறகு குறைஞ்சு வந்து பிறகு கூடி டிசம்பர் கூடுது. அப்ப அதன் அர்த்தம் என்னன்னு சொன்னால், ஏப்ரல் சித்திரை வருடங்களுக்காக மக்கள் பணத்தை கூடுதலாக தேவைப்படுகின்றது, செலவழிக்கின்றார்கள், பண நிரம்பல் அதிகரிக்கின்றது. அதே மாதிரி இந்த டிசம்பர் வரைக்கும் இந்த அளவுக்கு இல்லாட்டாலும் ஒரு அளவுக்கு பண நிரம்பல் டிசம்பர்லயும் அதிகரிக்கின்றது. ஆனால் ஆண்டுக்கு ஆண்டாக நாங்கள் பார்க்கும் பொழுது மத்திய வங்கிக்கு ஒரு தேவை இருக்கின்றது இந்த பண நிரம்பலை அதிகரிப்பதற்கு. அதனால இந்த பண நிரம்பல் அதிகரிச்சு காணப்படுகின்றது. அதாவது பேஸ் மணி இல்லாட்டா நாளாந்த ஒதுக்கு பணம், ரிசர்வ் மணி என்று சொல்லப்படுகின்றது. அப்ப 2வது விடயத்தை பார்ப்போம். நிரம்பல் பக்கம் பணவீக்க அமுக்கங்களை, சப்ளை சைட் இன்ஃபிளேஷனரி பிரஷர்ஸ் கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் பொருளாதாரத்தில் நிரம்பல் பக்கத்தை மேம்படுத்துவதில் கவனத்தை செலுத்த வேண்டிய தேவையை கொண்டுள்ளது. இந்த கூற்றின் செல்லுபடியாகும் தன்மையை, வேலிடிட்டியை மதிப்பிடுக. அப்ப இதுல உண்மையா என்ன நடக்கின்றதுன்னு சொன்னா, இந்த நிரம்பல் பக்கத்துல வார பணவீகங்கள் எங்களுக்கு எங்க ஏற்படுகின்றது என்று சொன்னால், உங்களை எல்லாருக்கும் தெரியும், இந்த சீசனல் வேரியன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற முக்கியமாக இந்த மரக்கறி விடயங்கள், அரிசி போன்ற உணவு விடயங்கள்ல தான் இந்த நிரம்பல் பக்க பணவீக்க அமுக்கங்கள் ஏற்படுகின்றன. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு அரிசியை உற்பத்தி செய்து எங்களால ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இருக்கிற அளவுக்கு இந்த காய்கறிகளை உற்பத்தி செய்து ஸ்டோர் பண்ண முடியாமலும் இருக்கின்றது. இந்த காய்கறிகளை உற்பத்தி செய்யும் பொழுது இயற்கை காரணிகளால, அனர்த்தங்களால் அது பாதிக்கப்படும் பொழுது ஒரு பெரிய சிக்கலை விலைகளில், நிரம்பலில் கொண்டு ஏற்படுத்துகின்றது. அது பணவீக்கத்தை அதிகரிக்கின்றது. அப்ப இன்றைக்கு இருக்கிற நிலைமையில நீங்கள் பார்த்திருப்பீங்களேன்னு, அண்மை காலத்தில் ஏற்பட்ட பெரிய வெள்ளம், மழை, அதுகள் காரணமாக இப்ப மரக்கறிகள் எல்லாம் சரியான விலையாக இருக்கு. அப்ப இப்படியான ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடியதாக இருந்த நெல்லு கூட எங்களால அந்த காலத்துல பயிர் அழிஞ்சதுன்னு சொன்னால் நிரம்ப கஷ்டமாக தான். ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், முழு காலத்துக்கும் நல்ல விளைச்சல் நடந்ததுன்னா முழு காலத்துக்கும் ஒழுங்காக கொடுக்கலாம். ஆனால் பயிர் விளைவே பிழைச்சிட்டு என்று சொன்னால் ஒன்றும் செய்ய இயலாத நிலை ஒன்று ஏற்படும்.
அதே மாதிரிதான் காய்கறிகள் நிலைமையிலையும் ஒரு மோசமான நிலைமையை ஏற்படுத்துகின்றது. அப்ப இதுகளுக்காக அரசாங்கம் நிறைய மாற்று வழிகளை யோசிக்க வேண்டி இருக்கின்றது. விவசாயத்துறையினூடாக, விவசாய திணைக்களத்தினூடாக நான் சொன்ன மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு, பஃபர் ஸ்டாக்குகள் என்று சொல்லப்படுற ஸ்டோர் பண்ணி வச்சு ஏதோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் வழிகளை இதன் மூலமாக செய்ய வேண்டி இருக்கின்றது. இப்ப வெளிநாடுகள்ல நன்கு வளர்ச்சி அடைந்த நாடுகள் இதை என்னென்று தவிர்க்கினவன் சொன்னா அவையில் வந்து அந்த மரக்கறிகளை இறக்குமதி செய்து விடுங்க. மரக்கறிகளை இறக்குமதி செய்து விட்டோன்னா அவர்களுக்கு நாணய பிரச்சனைகள் இல்லை, நாணய கொள்கையில அந்நிய செலாவணி பிரச்சனைகள் இல்லாதபடியே நெச்ச நேரம் இறக்குமதி செய்து கொள்வார்கள். பிறகு அப்படியான நாடுகள் வந்து தங்களுக்கு தேவையான அத்தியாவசியமான, இப்ப உதாரணமா மேற்கத்திய நாடுகளை எடுத்துக்கொண்டா தங்களுக்கு தேவையான கோதுமையையும் வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் அப்படியான ஒரு வெகு குறைவான மற்றது கொஞ்சம் கேட்டில், ஆடு மாடுகளோ கோழிகளோ அப்படியான ஒரு கொஞ்சத்தை தான் அவர்கள் வளர்த்து கொள்ளுவார்கள். அதுக்கு மிச்சமானது மிகுதியான எல்லாவற்றையும் இறக்குமதி செய்து கொள்வார்கள். ஏன்னா அவர்கள் அதுகளில் மினக்கட்டுறதுக்கு ரெடி இல்லை. ஆகவே தங்களோட செல்ஃப் சஃபிஷியன்ட்க்கு ஏற்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட இதுல ஈடுபட்டு கொண்டு மிச்சம் முழுக்க இறக்குமதி செய்வார்கள். ஏன்னா அவர்களுக்கு அந்நிய செலாவணி பிரச்சனை இல்லை. சில நேரங்கள்ல அவர்களோட சாத்திய காலநிலைகளும் சில பயிற்சிகளுக்கு உதவுவதாக இல்லாதபடியா அதுவும் வந்து இறக்குமதி வடிவாக்கு. அப்ப அடுத்தது நாங்க பார்த்தமாக இருந்தால் ஒரு மத்திய வங்கியினால் முகவர் நடவடிக்கைகளை ஏஜென்சி பங்கன் ஆற்றுவதன் முக்கியத்துவம் என்ன? இலங்கை மத்திய வங்கி தொடர்பான உதாரணங்களை உபயோகித்து விளக்குக. அப்ப ஏஜென்சி பங்கன் என்று சொல்லுவது முகவர் தொடர்பான தொழிற்பாடுகள் என்பது மத்திய வங்கி செய்கின்றது யாருக்காக என்று சொன்னால் கூடுதலாக அரசாங்கத்துக்கான ஏஜென்சியாக முகவராகத்தான் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. அப்ப ஏன் இப்படி ஏஜென்சி பங்கன் வேலைகளை சென்ட்ரல் பேங்க் செய்யுதுன்னு சொன்னா அந்த மத்திய வங்கிக்கு அந்த அரசாங்கம் கொடுக்கின்ற மத்திய வங்கின்னு என்னன்னு சொல்றது நம்பத்தன்மை, எல்லாரும் நம்பி நம்ம மத்திய வங்கி அதை செய்ய மாட்டோம். அதே மாதிரி பொதுமக்களின் நம்பினம் மத்திய வங்கி ஒரு ஒழுங்கான தொழிற்பாடுகளை மேற்கொள்ளும் என்று பொதுமக்களின் நம்புகிறபடியா. அப்ப எப்படியான ஏஜென்சி பங்கன்களை செய்கின்றது என்று சொன்னால் அது வந்து இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவேன் இபிஎஃப் வேலையை வந்து ஒரு ஏஜென்சி பங்கன். உதாரணமா அந்த இபிஎஃப் வேலையை வந்து மத்திய வங்கியில மானிட்டரி ஆக்டிவிட்டியோட நாணய கொள்கையோட சம்பந்தப்பட்டபடியும் அல்ல. ஆனாலும் ஒரு நம்பகத்தன்மையின் அடிப்படையில மத்திய வங்கிகிட்ட கொடுத்திருக்கதை செய்ய மத்திய வங்கி பிட விடாது காசு விஷயத்துல நம்பிக்கையா இருக்குமென்ற நம்பிக்கை இல்லை. அப்ப அது வந்து எந்த ஆக்டுக்குள்ள நடக்குதுன்னு சொன்னா ஊழியர் சமலாப நிதி சட்டம் இபிஎஃப் ஆக்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட் இருக்கின்றது, அந்நிய செலாவணி சட்டம், அதன் கீழ் அந்த வேலைகளை மத்திய வங்கி செய்யும். பைனான்சியல் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங் ஆக்ட் சொல்லப்படுகின்ற நிதியியல் தொடர்பான கொடுக்கல் வாங்கல்கள் அறிக்கையிடல் சட்டம், அப்படி நிறைய இருக்கின்றது. நாணய கொள்கை சட்டம், இப்ப வங்கி மேற்பார்வை விடயங்களுக்கு எல்லாம் வங்கி சட்டம் பேங்கிங் ஆக்ட். ஆனால் வங்கிகளை மேற்பார்வை செய்யும் விடயங்கள் வந்து அது வந்து ஏஜென்சி பங்கன் இல்லை, அது மத்திய வங்கியின் மெயின் பங்கன். அது மத்திய வங்கியின் மெயின் பங்கன். அப்ப நாங்க முதலாவதாக அரசாங்கத்துக்கு என்ன மாதிரியான பங்கனை செய்கின்றது மத்திய வங்கி என்று பார்த்தா அரசாங்கத்தின் வங்கியாக தொழிற்படுகின்றது.
அரசாங்கத்தின் வங்கியாக தொழிற்படுகின்றது. அதே சமயம் இந்த பப்ளிக் டெட் டிபார்ட்மெண்ட் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். பப்ளிக் டெட் டிபார்ட்மெண்ட் தான் அரசாங்கத்தின் சார்பாக திரைசேரி உண்டியல்களையோ திரைசேரி முறிகளையோ பொதுமக்களுக்கு விற்பனை செய்து பணத்தை எடுத்து அரசாங்கத்துக்கு கொடுக்கிற வேலையை செய்கிறது. அப்ப அது முற்றுமுழுதாக ஒரு ஏஜென்சி ஃபங்க்ஷன், அரசாங்கத்துக்காக செய்கின்ற ஏஜென்சி ஃபங்க்ஷன் தான் பப்ளிக் டெட் டிபார்ட்மெண்ட் வேலை. அடுத்தது வந்து இபிஎஃப் ஃபங்க்ஷன். இபிஎஃப் ஃபங்க்ஷன் வந்து இபிஎஃப் ஆக்டுக்குள்ள நாம் முதல் சொன்ன மாதிரி இபிஎஃப் ஆக்டுக்குள்ள தொழிற்படுகின்றது. அந்த இபிஎஃப் ஆக்டுக்குள்ள இருக்கின்ற உங்களுக்கு தெரியும் ஊழியர் சேம லாப நிதி வந்து 8 வீதம் 12 வீதம் நான் உங்களுக்கு எல்லாம் படிவா சொல்லி இருக்கின்றேன். அது கட்டாயம். அதுக்கு மேல போடுறதையும் போடலாம். போட்டு அதெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் வந்து லேபர் டிபார்ட்மெண்ட் செய்யும். நிதி விடயங்களை வந்து சென்ட்ரல் பேங்க் செய்யும். சென்ட்ரல் பேங்க் காசை கட்டணும். காசை கட்டினா சென்ட்ரல் பேங்க் ஒழுங்கா ஒவ்வொருத்தருக்கும் அந்த கணக்கில் பேணி அதை அவர்களது ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 55 அதை திருப்பி கொடுக்கும். அதே மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் முகாமைப்படுத்துறது வந்து எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட். என்னடா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன்களை மத்திய வங்கி கொண்டு நடாத்துகின்றது. அது உள்நாட்டின் சார்பாகவும் அரசாங்கத்தின் சார்பாகவும் எல்லா விதமான ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை கட்டுப்படுத்துவதும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் தொடர்பான இப்ப பாருங்க, இப்ப நாங்கள் முதல் பார்த்தோம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் கொஞ்சம் பிரச்சனை வருதுன்னு சொன்னா அது மத்திய வங்கி தான் எதிர்நோக்கணும். அந்த பிரச்சனை இறக்குமதிகள் கூடி ஏற்றுமதிகள் குறைஞ்சி, இல்லாட்டா ஏற்றுமதி வெளியிலேருந்து வார வருமானம் குறைஞ்சி இறக்குமதி வருமானம் கூடுது அப்படி இப்படின்னு சொன்னா அதுதான். அதுகளெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டியது மத்திய வங்கியின் ஒரு கடமை, இல்லாட்டா ஏஜென்சி ஃபங்க்ஷன். அப்ப அடுத்தது ஃபெசிலிட்டேட்டிங் ஃபைனான்சியல் இன்க்ளூஷன் அண்ட் பேலன்ஸ் க்ரோத். அதைத்தான் நான் சொன்னேன். என்னன்னா அந்த ஃபைனான்சியல் இன்க்ளூஷன் என்ற வேலைகள்ல வந்து அது வந்து நான் சொன்னேன் அந்த ஆர்டிடி என்று சொல்லப்படுகின்றது கிராமிய கொடுகடன் திணைக்களம் ஒன்று இருக்கின்றது. கிராமிய கொடுகடன் திணைக்களத்தின் மூலமாக அந்த சில துறைகள் வந்து பின்னடைந்து போய் இருக்குமாக இருந்தால் அவற்றை வந்து நாங்கள் மேம்படுத்தி அதற்காக இலகு கடன்களை கொடுத்து வணிக வங்கிகளை சப்போர்ட் பண்ண சொல்லி அந்த ரீஃபினான்ஸ் ஸ்கீம் எல்லாம் நாங்கள் சொல்லுகின்றோம். அதுகள் எல்லாத்தையும் செய்து அதன் மூலமாக அது ஒரு ஏஜென்சி ஃபங்க்ஷன், அதன் மூலமாக அந்த வேலைகளை பார்ப்பதும் மத்திய வங்கியாக அமைகின்றது. அடுத்தது ஃபைனான்சியல் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ். அது வந்து இப்பதே லேட்டஸ்ட் ஃபைனான்சியல் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் என்பது இந்த தமிழ் எனக்கு சரியாக தெரியவில்லை, நீங்கள் அதை தமிழ் படுத்திக் கொள்ளுங்கள். அது வந்து என்ன செய்கின்றன்னு சொன்னால் இப்ப அந்த நிறைய மணி லாண்டரிங் என்று சொல்லப்படுகிற டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி, இல்லீகல் ஆக்டிவிட்டியால வர பணங்களை அவர்கள் நல்ல பணமாக மாற்ற முற்படும் பொழுது அவற்றை கண்டுபிடித்து அவற்றை தடுப்பது, அதாவது தேசிய ரீதியில ஒரு சரியான குறிக்கோளோட குற்றப்புலனாய்வு திறக்கிறதுக்கு உதவி செய்யும் மூலமாக இவர் எல்லாத்தையும் மெஷர் பண்ணி மானிட்டர் பண்ணி கொண்டிருப்பது வந்து இந்த ஃபைனான்சியல் இன்டெலிஜென்ஸ். அப்ப இவியல் என்னென்ன செய்கின்ற அதை சொன்னா இப்போ நாங்கள் வந்து திடீரென்று இப்ப நான் எனக்கு 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா தான் வங்கியில வந்து கொண்டிருக்கேன்னு சொன்னா திடீரென்று 1 கோடி ரூபாய் என்ற கணக்குல வர வைக்கப்பட்ட அந்த வங்கி வந்து எங்கள்கிட்டையும் விசாரிக்க பார்க்கும். அதே சமயம் மத்திய வங்கிக்கும் அறிவிக்கும் இப்படி ஒரு டிரான்சாக்ஷன் வந்திருக்கு. அப்ப அதை மத்திய வங்கி விசாரிப்பார்கள். விசாரிக்கும் அது அப்படியான விடயங்கள் மூலமாக இந்த டிரான்சாக்ஷன் அவர்கள் கண்ட்ரோல் பண்ணுவார்கள். அப்ப அடுத்தது ஒரு மத்திய வங்கியின் குறிக்கோள்களை அடைவதில் பேரண்ட முன்மதியுடைய கண்காணிப்பு, மேக்ரோ ப்ரூடென்ஷியல் சர்வீலன்ஸ் மற்றும் கொள்கை கருவிகள் எவ்வாறு உதவ முடியும் என்பதை நாங்கள் பார்ப்போம். ஆனால் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாட்யூட்டரி ரிக்வயர்மெண்டாக அமைந்து காணப்படுகின்றது.
ஆன்லைனில் நிற்கும் ராம்குமாருக்கு போரிங்காக இருக்கின்றதா இது? இரண்டால் தொடர்ந்து நாங்கள் ஒரு என்ன மாதிரி உங்கள் ஃபீல் பண்றீங்க? இல்ல சார், ஓகே, அதுக்கு விளங்குது நீங்க சொல்றது. ரைட். அது நீங்கள் அதை கூடுதலாக நீங்கள் ப்ரஷ் அப் பண்ணி அதை பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதில் உள்ள அந்த காலத்துக்குரிய கேள்விகளாகத்தான் இதுகள் இருக்கின்றன. நான் ஏழுமான மட்டும் உங்களுக்கு இந்த காலத்துக்குரிய விடயங்களை நான் சொல்லிக்கொண்டு வருகின்றேன். அந்த விடயங்களை நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த காலத்துக்குரிய அந்த பதில் கிடைக்கலாம், அதுக்குரிய கேள்விகள் உங்களுக்கு வரலாம். அது முக்கியம். அதுக்காகத்தான் முதலாவதாக நாங்கள் அந்த அத்தியாயம் 7 ஏப்ரல் மாதம் சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட் ரிலீஸ் ஆனவுடன் நீங்கள் அதை ஒருக்கா பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆகவே நாங்கள் இப்ப 4வது பக்கம் அது ஒரு ஸ்டாட்யூட்டரி இதாகத்தான் அமைகின்றது. ஸ்டாட்யூட்டரி ரிக்வயர்மெண்ட், பேரண்ட முன்மதியுடைய கண்காணிப்பு என்பது ஒரு ஸ்டாட்யூட்டரி ரிக்வயர்மெண்டாக அமைகின்றது. அப்ப இது அடைவதற்காக இந்த மேக்ரோ, அதாவது மேக்ரோ ப்ரூடென்ஷியல் சர்வேலன்ஸை அடைகிறதுக்காக மைக்ரோ ப்ரூடென்ஷியல் வேலைகளையும் செய்ய வேண்டி இருக்கிறது. அதாவது நுண்பாக முன்மதியுடைய வேலைகளையும் செய்ய வேண்டி இருக்கின்றது. அப்ப இது உண்மையாவே இந்த பேரண்டன்றது நாங்கள் பேரின முன்மதியுடைய கண்காணிப்பு தான் சொல்லுவோம். என்னன்னா அந்த பாலிசி டூல்ஸ் என்னன்னு சொன்னால் அதுதான் அந்த ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷனுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற பாலிசி டூல்ஸ். முக்கியமாக ரெப்போ ரேட்ஸ், ரிவர்ஸ் ரிப்போ ரேட்ஸ், இல்லாட்டா இந்த ஸ்டாண்டர்ட் என்ன துணைநிலை வைப்பு ரேட்டுகள், கடன் வழங்கும் ரேட்டுகள், அதுகளைத்தான் நாங்கள் அதுல சொல்லிக் கொள்ளுகின்றோம். ஆனா இவை எல்லாத்தையும் சும்மா செய்ய மாட்டுது. த்ரூ த, அதாவது கண்டினியூஸ் மானிட்டரிங் என்று சொல்லப்படுகின்ற அந்த விடயங்களினூடாகத்தான் மத்திய வங்கி அவற்றை அவதானித்து இந்த கொள்கை வட்டி வீதங்களை அமல்படுத்தி அதன் மூலமாகத்தான் அந்த இந்த ரிஸ்கை நாங்கள் ஏழுமான மட்டும் குறைச்சு கொள்றது. அவை இது தொடர்பாக நிறைய பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களம், அந்த பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களத்துக்கு உதவியாக என்னன்னு சொல்ற புள்ளி விவர திணைக்களம், ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட், வேற பேங்க் சூப்பர்விஷன் டிபார்ட்மெண்ட்கள் எல்லாம் நிறைய விடயங்களை கொடுத்து கொண்டிருக்கும். சில நேரங்கள்ல அது வல்னரபிளாகவும் போகக்கூடிய நேரங்கள் இருக்கின்றது. அதுதான் நான் சொல்ல வாருங்க. இந்த பாலிசி ரேட்டுகளின் மூலமாக கட்டுப்படுத்துவது என்பது சில நேரங்கள்ல கூடுதலான பிளக்சுவேஷன்கள் இருக்க பார்க்கும். உதாரணமாக இப்ப கோவிட் பிரச்சனை வரும்போது உடனடியா மத்திய வங்கி என்ன செய்தது, ஒரு கிழமைக்குள்ள SRR வீதங்களை குறைச்சு பாலிசி ரேட்ஸ் எல்லாத்தையும் குறைச்சது. என்னன்னா மக்கள் மத்தியில பண நிரம்பல் கூட இருக்கணும், காசு கையில இருக்கணும் அந்த நேரம். அப்ப அப்படியான வேலைகளையும் அது செய்ய வேண்டி இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் 7வது கேள்விக்கு போவோம். இந்த 7வது கேள்வியை நாங்கள் பார்க்கும் பொழுது இது ஒரு பரந்த அளவுல எங்களுக்கு நான் அதான் சொன்னேன். இது உண்மையில என்ன செய்யணும் என்று சொன்னால், நீங்கள் ஒரு பிராக்டிஸாக நீங்கள் இந்த நாடுகளுக்குரிய விடயங்களை இடைக்கிட பார்த்து கொண்டிருக்கோம். சும்மா ஓவர் நைட்ல நாங்கள் இதை படிச்சு எங்களால் ஒன்றுமே விளங்கி கொள்ள முடியாது. ஆகவே உதாரணமாக பெடரல் ரிசர்வ் பேங்க் அமெரிக்காண்ட, பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இந்தியாண்ட, ரிசர்வ் பேங்க் ஆஃப் நியூசிலாந்து, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் ஜப்பான், அப்படியான ஒரு 5-6 நாடுகள்ட ஒரு மாசத்துக்கு ஒருக்காவோ 2 மாதத்துக்கு ஒருக்காவோ அந்த இதுகளை தட்டி அவையில பாலிசி ரிவிஷன்கள் என்ன மாதிரி இருக்கின்றது அப்படி இப்படி என்று பார்த்து கொண்டு வந்தா தான் இந்த கேள்விக்கு இலகுவாக ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல இப்ப இதுகளை ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த விடயங்களை படிப்பிக்க வலிக்கிட்டால் அதுக்கே நிறைய நாட்கள் போகும்.
ஆகவே நீங்கள் இப்ப இந்த முறை எக்ஸாம் எழுதுபவர்களுக்கு நான் சொல்லவில்லை, பொதுவாக நான் சொல்லுகின்றேன், இதை ஒரு பிராக்டிஸாக கொண்டு வர வேண்டும். இதை ஒரு பிராக்டிஸாக கொண்டு வந்தால்தான் இதுக்குரிய விடையை எங்களால விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும், இல்லாட்டா பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப இதை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி போட்டு போகின்றேன். ஏனென்று சொன்னால் இதுல நீண்ட விளக்கங்களை கொடுத்துதான் இதை விளங்கப்படுத்த வேண்டி இருக்கும். அப்ப இது கூட 2019 மார்ச்சுக்குரிய கேள்வி என்றபடியா இது ஒரு பழைய டேட்டாவாகத்தான் அமைந்து இருக்கின்றது. அப்ப தெரிவு செய்யப்பட்ட மத்திய வங்கிகளினால் மேற்கொள்ளப்படும் பின்வரும் கொள்கை தலையீடுகள் மற்றும் நகர்வுகள் பாலிசி இன்டர்வென்ஷன் அண்ட் மூவ்ஸ் என்பவற்றை அத்தகைய கொள்கை தலையீடுகள் உள்ளார்ந்த காரணம் மற்றும் அவற்றின் உத்தேசமான விளைவுகள் இன்டெண்டட் அவுட்கம்ஸ் ஆகியவற்றை எடுத்துக்காட்டி விளக்குக என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுல முதலாவது என்னன்னு சொன்னால், (2018) ஐக்கிய அமெரிக்காவின் பெடரல் திறந்த சந்தை குழுவானது, அதாவது பெடரல் ஓபன் மார்க்கெட் கமிட்டி, பெடரல் நிதிகளுக்கான வீதத்தின் இலக்கு வீச்சை டார்கெட் ரேஞ்ச் ஃபார் தி பெடரல் ஃபண்ட்ஸ் ரேட் 2.25 வீதத்திலிருந்து 2.5 வீதம் வரையாக உயர்த்த தீர்மானித்தது. அப்ப இதுக்கு என்ன காரணம் என்பதை நான் இதுல சஜஸ்டட் ஆன்சர்ஸ்ல உள்ள விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். FOMC observed that the labor market has continued to strengthen the economic activity has been rising in a strong rate. அப்ப லேபர் மார்க்கெட்ல இருக்கின்ற எக்கனாமிக் ஆக்டிவிட்டி தொடர்ச்சியாக உறுதியாக அதிகரித்து கொண்டு சென்றது என்பதைத்தான் அவர்கள் அதில் சொல்லுகின்றார்கள். அப்ப FOMC also noted that job gains have been strong and the unemployment rate has remained low. அப்ப வேலையின்மை முன்பிருந்த மாதிரியே குறைவாகவும் எம்ப்ளாய்மெண்ட் கூடுதலாக இருந்ததும் என்றும் சொல்லப்படுகின்றது. It also noticed that household spending has continued to grow strongly. Both overall inflation and inflation for items other than food and energy remains near 2%. அப்ப இன்ஃப்ளேஷன் கிட்டத்தட்ட 2% கிட்ட இருந்தது. அதனால பொதுமக்களோட நுகர்வு தொடர்பான செலவுகளும் அதிகரித்து காணப்பட்டது, வேகமாக ஸ்ட்ராங்காக பலமாக அதிகரித்து காணப்பட்டது என்று சொல்லப்படுது. அப்ப FOMC judged that some further gradual increase in the target range for the federal funds rate will be consistent with sustained expansion of economic activity, strong labor market condition and inflation near the 2% objective over the medium term. Accordingly, in view of realized and expected labor market condition and inflation, the FOMC decided to raise the target range for the federal funds. அப்போ ஒரு சாதுவான எதிர்பார்க்கப்பட்ட பணவீக்க அதிகரிப்பு காரணமாகத்தான் இதை உயர்த்துது. அப்ப இந்த ரேட்டை உயர்த்துவதன் மூலமாக பண நிரம்பலை கொஞ்சம் கட்டுப்படுத்துவதற்கு. As a result of rising interest rates, the gradual tightening of interest rate in domestic market could be expected, and it would help arrest inflationary pressures. This will also lead to an increase in interest rate in international market. அப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடும் பொழுது உங்களுக்கு தெரியும், US டாலர் பிரச்சனையால உலகளாவிய ரீதியிலே வட்டி வீதம் அமெரிக்க டாலர் கூடும் பொழுது எல்லா இடமும் கூட்ட வேண்டி இருக்கும். இல்லாட்டா மக்கள் அந்தந்த நாட்டிலிருந்து US டாலர்களை எடுத்துக்கொண்டு தங்களோட சொந்த அமெரிக்காவிலேயே வைப்பிலிட விரும்புவார்கள். அப்ப பணவீக்க அதிகரிப்பு 2% கிட்ட வந்தபடியா தான் சுருக்கமா சொல்ல போனா அன்எம்ப்ளாய்மெண்ட் குறைவாக இருந்தது, மக்களோட கன்சம்ஷன் கூடினது. அதால 2% இருந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக இதை 5% அதிகரித்தது பெடரல் நிதிகளுக்கான வீதத்தின் இலக்கு கமிட்டி. அடுத்தது 2019 பிப்ரவரியில் இந்தியாவின் ரிசர்வ் வங்கியின் நாணய கொள்கை குழுவானது, மானிட்டரி பாலிசி கமிட்டி, கொள்கை மீள்கொள்வன வீதத்தை பாலிசி ரெப்போ ரேட்ஸ் 6.5 வீதத்திலிருந்து 6.25 வீதமாக 25 அடிப்படை புள்ளிகளால் குறைக்க தீர்மானித்தது என்று ஒரு நியூஸ் இருக்கின்றது. அப்ப அதுக்கு என்ன இதில் சொல்லப்படுது என்று சொன்னால், RBI, Reserve Bank of India, noted that there have been a slowdown in global economic activity and slowed in some major emerging market economies. அப்ப தங்கட நாட்டுல மட்டும் இல்ல,
அதை போன்ற உலக நாடுகளிலே கூட எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் ஸ்லோவாக போனபடியால் இந்த பாலிசி ரெப்போ ரேட்ஸுகளை குறைச்சது என்று சொல்லப்படுகின்றது. ஆனா அப்ப 2019 நாங்கள் முதலே பார்த்தோம் உலகளாவிய ரீதியில இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் குறைந்தபடியாத்தான் எல்லா இடமும் இந்த பாலிசி ரேட்ஸுகள் குறைந்தது. அதே மாதிரி இலங்கையிலும் குறைக்கப்பட்டது என்பதை நாங்கள் பார்த்தோம். அப்ப MPC also noted that some indicates of the investment demand contracted and credit flow to industry remain muted. Industrial activity measured by the index of industrial production also slowed down, and possible weakening of demand condition in the manufacturing sector. Indicators of the service sector suggested some moderation in the pace of activity. Export growth was almost flat towards end of 18. சுருக்கமா சொல்லப்போனா உற்பத்தி துறையிலையும் சேவை துறையிலையும் ஏற்றுமதிகள் உற்பத்திகளும் வீழ்ச்சியடைந்து 2018 பிற்பகுதியில ஏற்றுமதியும் குறைவாக இருந்தது. Inflation declined in December 2018 to the lowest level in the last 18 months. Core inflation also declines while inflation expectation of household and producers eased. There have been downward revision in inflation projection. அப்ப மூன்றாவது விடயமாக சொல்லினோம் என்னன்னா பணவீக்கமும் குறைந்து காணப்பட்டது. பணவீக்கம் குறைந்து கடந்த 18 மாதங்கள் டிசம்பர்ல இருந்து ஒப்பிடும் பொழுது கடந்த 18 மாதங்களாக குறைந்தது மட்டுமில்லை, அந்த மைய பணவீக்கம் என்று சொல்லப்படுகின்ற கோ இன்ஃபிளேஷனும் குறைந்து காணப்பட்டது என்பதுதான். அப்ப அவுட்புட்டும் குறைந்து காணப்பட்டிருக்கின்றது. நாலாவது விடயமா சொல்றதுன்னா அவுட்புட்டும் குறைந்து காணப்பட்டிருக்கின்றது. There was a need to strengthen private investment activity and buttress private consumption. அப்ப பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டியையும் கூட்டணும், உற்பத்தியையும் கூட்டணும், அவையோட கன்சம்ஷனையும் கூட்ட வேண்டிய அவசியம் உண்டு. இது இந்தியா ரிசர்வ் வங்கிக்கு மானிட்டரி பாலிசி கமிட்டிக்கு தேவைப்பட்டது. Against the backdrop, the MPC decided to change the stance of monetary policy from calibrated tightening to neutral and to reduce the policy repo rate by 25 basis points. 25 வீதமாக குறைக்கின்றது என்பதை அதில் சொல்லுகின்றன. This measure would cause a monetary relaxation, a reduction in market interest rate, and increase in credit flow, as well as support economic activity given the low inflation level in the economy. அப்ப இப்படியாக குறைப்பதன் மூலம் அவர்கள் கடனாக்கத்தை கூட்டுவதன் மூலம் பணநிரம்பலை அதிகரிக்க செய்து கடனாக்கத்தை கூட்டி தொழில் முயற்சிகளை அதிகரிக்க செய்வதற்கு வழிவகுத்தது என்றுதான் அதுல சொல்லுகின்றனர். அடுத்ததாக மூன்றாவது விடயத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் நியூசிலாந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் நியூசிலாந்து ஆனது பணவீக்க இலக்கடலுடன் வேலை வாய்ப்பையும் மத்திய வங்கியின் நாணய கொள்கை பொறுப்பாண்மையுடன் முறையாக சேர்த்துக் கொள்ளும் செயற்பாட்டிலும் உள்ளது. பாருங்க, இல்ல நான் இப்ப சொன்னதுதான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, பணவீக்க இலக்குடன் வேலை வாய்ப்பை எம்ப்ளாய்மெண்டே மத்திய வங்கி நாணய கொள்கை பொறுப்பாணையுடன் மெண்டேட்டாக முறையாக சேர்த்துக் கொள்ளும் செயற்பாட்டில் உள்ளது. பாத்தீங்களா? அப்ப இதுகளை நாங்கள் நோட் பண்ணி வைக்கணும் என்று சொன்னா இனி வரும் காலத்துல இது தொடர்பான கேள்விகளாகத்தான் வரப்போகின்றது. அப்ப நியூசிலாந்து ரிசர்வ் வங்கி தான் முதலாக FIT என்று சொல்லப்படுகின்ற பிளெக்சிபிள் இன்ஃபிளேஷன் டார்கெட்டை அறிமுகப்படுத்தியது. அதோடு இப்ப பாருங்க வேலை வாய்ப்பை அறிமுகப்படுத்துகின்றது. அப்ப in July 2018, New Zealand acting Prime Minister said that a bill has been introduced to Parliament to formally add employment to the central bank monetary policy mandate alongside inflation targeting. அப்ப எம்ப்ளாய்மெண்டை நாங்கள் தங்களோட முக்கியமான இலக்குகள்ல ஒன்றாக அது அறிமுகப்படுத்துது. In February 2019, MPC to New Zealand வங்கிக்கு reiterated the focus on price stability and employment. Finance Minister and Reserve Bank Governor signed the first remit setting out of the bank's new dual employment and price stability objective. அப்ப ரெண்டையும் கிட்டத்தட்ட ஒன்றாகத்தான் அவர்கள் அறிமுகப்படுத்துகின்றார்கள். ரெண்டு விடயத்தையும் ஒன்றாகத்தான் அவர்கள் அறிமுகப்படுத்துகின்றார்கள். Under the remit sign, the Reserve Bank's operation objectives for monetary policy are to keep inflation between 1 and 3% over the medium term, with a focus on keeping inflation near the 2% in midpoint and
சப்போர்ட் மேக்சிமம் சஸ்டைனபிள் எம்ப்ளாய்மெண்ட். அப்ப அவைகளோட ரெண்டு நோக்கம் என்னன்னு சொன்னால், குறுங்காலத்துல இல்லாட்டா நடுத்தர காலத்துல 1% 3% பணவீக்கத்தை வச்சிருப்பது என்றும், ஆனா அந்த மையமாக 2% தான் அந்த மிட் பாயிண்ட வச்சிருப்பது என்றும், அது 1-3 மட்டும் ரேஞ்சுக்கு வேரி பண்ணலாம் என்பதோட மேக்சிமம் சஸ்டைனபிள் எம்ப்ளாய்மெண்ட். சஸ்டைனபிள் எம்ப்ளாய்மெண்ட் என்பது என்ன? நிலையான வேலை வாய்ப்புகளை இயலுமான மட்டும் கூடுதலாக அந்த நாட்டில் கிடைப்பதற்கு வசதி அளிப்பது. It is expected that changes to the Reserve Bank Act will significantly improve monetary policy as it relates to its impacts on New Zealanders and the real economy. Bank policies would need to be balanced between dual objectives. அப்ப இதற்கேற்ற மாதிரி அந்த நாட்டின் மானிட்டரி பாலிசி, நாணய கொள்கை மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும் என்று அது சொல்லப்படுகின்றது. 2019 பிப்ரவரியில் பேங்க் ஆஃப் ஜப்பான் ஆனது மத்திய வங்கி இலக்க முறை நாணயத்தை, சென்ட்ரல் பேங்கிங் டிஜிட்டல் கரன்சி சிபிடிசி என்று சொல்லப்படுவது வழங்குவதற்கு ஆலோசிக்கின்றது. பன்முகப்படுத்தப்பட்ட இலக்க முறை நாணயத்துடன் ஒப்பிடுகையில் மத்திய வங்கி இலக்க முறை நாணயத்தின் நன்மைகள் எவை? அப்ப அதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தா, as a practically costless medium of exchange, பெரிசாக அதுக்கு செலவுகள் இல்லை, அதுக்காக பெரிய செலவுகள் இல்லை என்றதுதான் முதலாவது. would enhance the efficiency of the payment system, கொடுப்பனவு முறைகளோட வினைத்திறனை அதிகரிக்கும் என்று சொல்லுவாங்க. It would facilitate more rapid and secure settlement of cross-border financial transaction. அப்ப கடல் கடந்த நாடுகளுக்கான நிதி கொடுக்கல் வாங்கல்களுக்கும் அது மிகவும் வேகமான செட்டில்மெண்ட்ஸ் செய்வதற்கு உதவியாக அமையும் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது டிஜிட்டல் கரன்சி முறை. அப்ப இந்த முறை expands the possibility of money and enables new types of money and a variety of functions, not only traditional payment but also processing various information and data attached to payments as well as executing transactions. அப்ப இப்படியான பேமெண்ட்களை ட்ரெடிஷனல் பாரம்பரியமான கொடுப்பனவு முறைகளோட மட்டுமில்லாது இப்படியான முறைகளையும் எல்லா விதமான கொடுப்பனவுகளுக்கும் பயன்படுத்துவதற்கு, அதாவது வெரைட்டி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸுக்கு பயன்படுத்துவதற்கு விரும்புகின்றது, இல்லாட்டா எக்ஸ்பேண்ட் பண்ணுகின்றது சொல்லுகின்றது. This would be beneficial for low-income households which tend to rely heavily on cash, and for small businesses which incur high costs for handling cash or high interchange fees when they take payments using debit or credit cards. அப்ப சின்ன சின்ன ஆக்கள், நடுத்தர வறிய மற்ற ஆக்கள், சின்ன சின்ன பிசினஸ் செய்பவர்களும் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டினோடாக கூட இப்படியான டிரான்சாக்சனை செய்யும் பொழுது பயனடைகின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. In the event of severe economic downturn, this would facilitate the provision of money finance fiscal stimuli. அப்ப பெரிய பாரிய அளவில் ஒரு பொருளாதார சரிவு இல்லாட்டா பின்னடைவு ஒன்று ஏற்படும் பொழுது இது பிஸ்கல் இறை கொள்கையினூடாக நிதி ஸ்டிமுலேட் பண்ணுவதற்கும் உதவுவதாக அமைகின்றது கூறப்படுகிறது. The widespread use of this and the obsolescence of paper currency would discourage tax evasion, money laundering and other illegal activities that are made easily by paper currency. அப்ப பிள்ளையான விடயங்கள் எதுகள் எல்லாம் பேப்பர் கரன்சிகளை பாவிக்கும் பொழுது இல்லீகல் டிரான்சாக்சன் எல்லாம் கூடுதலாக நடக்கின்றது. ஆனா இப்படியான டிரான்சாக்சன்களுக்குள்ள போகும் பொழுது இப்படியான இல்லீகல் டிரான்சாக்சன்கள் இல்லாமல் போகின்றது. மற்றது பேப்பர் கரன்சிகளை பாவிக்கும் பொழுது அந்த பேப்பர் கரன்சியாலும் பழுதாடைகின்றது, காலவதியாகி போகின்றது. அப்படியான தன்மைகள் ஒன்றும் டிஜிட்டல் தன்மையில இல்லை தான். அவ அப்படியான இழப்புகள் எல்லாத்தையும் தவிர்க்கக்கூடியதாக இருக்குது என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இப்பொழுது 8வது கேள்வியை பார்ப்போம், கடைசி கேள்வி. இந்த கேள்வியையும் பார்த்துவிட்டு நாங்கள் அடுத்த முறை கட்டாயம் லேட்டஸ்ட் பேப்பரை நாங்கள் செய்ய போகின்றோம். லேட்டஸ்ட் பேப்பர் என்பது என்ன? இப்ப ஜனவரியில நடந்த பேப்பர்.
ஜனவரியில் நடந்த பேப்பரை நாங்கள் இந்த கல்வியை முடிந்த பிறகு அது ஏற்கனவே அப்லோட் பண்ணப்பட்டுள்ளது. அதை நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் அந்த கேள்வியை செய்வோம். அப்ப பின்வருவன பற்றி சிறு குறிப்பு எழுதுக. பன்னாட்டு இறையாண்மை முறிகளை இன்டர்நேஷனல் சவரின் பாண்ட்ஸ் வழங்கும் சந்தைகள் மீதுள்ள சிக்கல்கள் தாக்கங்கள் என்ன? அப்ப என்ன பிரச்சனை இருக்கின்றது எங்களுக்கு பன்னாட்டு முறிகளை இப்ப இலங்கையை எடுத்துக்கொண்டு நாங்கள் கதைப்போம். பன்னாட்டு முறிகளை நாங்கள் வழங்கும் பொழுது வெளிநாட்டுல இருக்கிற அந்த நன்மை என்று பார்த்தா வெளிநாட்டு காசு எங்களுக்கு வருது, நாட்டுக்கு வருது, அரசாங்கத்துக்கு வருகின்றது. அப்ப எங்களுக்கு ஃபாரின் ரிசர்வ் கூடும். இப்ப நான் 10 மில்லியனுக்கு பன்னாட்டு முறியொண்ட மத்திய வங்கி போய் அரசாங்கத்தின் சார்பில் வெளியிட்டு இருக்குன்னு சொன்னா அந்த 10 இதுக்கும் 10 மில்லியனும் மத்திய வங்கிக்கு வரும்போது எங்களோட ஃபாரின் ரிசர்வ் கூடும். அப்ப நாங்கள் முதல் காய்ச்ச மாதிரி அந்த பஃபர் ஸ்டாக் பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. அப்ப பஃபர் ஸ்டாக் பிரச்சனை இல்லை, ஃபாரின் கரன்சி இருக்கு. இனி வார காலத்துல இறக்குமதிகளை சமாளிக்கிறது கொஞ்சம் காசு இருக்குன்றது. ஆனால் மத்திய வங்கி அந்த காசை கொண்டு வந்து உள்நாட்டுக்கு கொண்டு வரும் பொழுது அரசாங்கத்துக்கு உள்நாட்டுக்குள்ள செலவழிக்கிறதுக்கு உள்நாட்டு கரன்சி அதுக்கு ஈக்குவலண்டா கொடுக்க வேண்டி இருக்கின்றது. அப்படியான நேரத்துல உள்நாட்டு பணங்கள் அதிகரிப்பதற்கு சந்தர்ப்பங்கள் உள்ளன. அது முதலாவது. அப்ப அப்படி வெளியில இருந்து கரன்சி வரும் பொழுது எங்களுடைய நாணயத்தில் இருக்கின்ற வெளிநாட்டு அந்நிய செலாவணி பிரஷர் குறைவடையும். வெளிநாட்டு காசு வருகின்றது. அப்ப உடனடியா ஷார்ட் டேர்ம்ல குறுங்காலத்துல அது குறைவடைவதாக இருக்கு. அப்ப இப்படி வெளிநாட்டு நாணயங்கள் எங்களுக்கு வருகுது என்று சொன்னோன்னு இப்ப பங்குச்சந்தையில முதலீடுறார்கள் அப்படி இப்படின்னு எல்லாரும் ஒரு இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு பூஸ்டா இருக்கும். எல்லாரும் ரைட் எல்லாம் இப்ப நார்மலாக வருது போல இருக்கு. வெளிநாட்டுல இருந்து எல்லாம் முறியலை வெளிநாட்டுகளே நம்பி வேண்டுது அரசாங்கத்தின முறியலை நாங்களே நம்பி இன்வெஸ்ட் பண்ணுவோம் வருவினோம். அப்ப இதன் மூலமாக இப்ப அரசாங்கத்துக்கு காசு தேவைப்படும் என்று பொழுது நாங்கள் உள்நாட்டில தான் அரசாங்கம் தனக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கடன் வேண்ட வெளிக்கிடும். அப்படி கடன் வேண்ட வெளிக்கிடையே உள்நாட்டுல கடன் வேண்ட வெளிக்கிடையே உள்நாட்டுல காசு காணாத பட்சத்துல அரசாங்கம் உள்நாட்டு வட்டி வீதங்களை உயர்த்தி தான் கூடுதலான பணத்தை எடுக்க வேண்டி இருக்கு. அப்படி கூடுதலான பணத்தை உயர்த்துவதற்கு வட்டி வீதத்தை உயர்த்தும் போது அதால நிறைய பாதிப்புகள் இருக்கு. அப்ப இப்படியான உள்நாட்டு வட்டி வீத உயர்வுகள் எல்லாம் இங்கு ஏற்படாது. வெளிநாட்டில இருந்து நாங்க முறிகளை கொண்டாடுறோம். அப்ப வெளிநாட்டுல இருந்து இந்த இதுகள் எல்லாம் வரும் பொழுது நான் சொன்ன மாதிரி ஃபாரின் கரன்சி இதுகள் எல்லாம் கொஞ்சம் தற்காலிகமாக ஸ்ட்ராங் ஆகி இருக்கும். அப்போ ஒருக்கா 2 தரம் நாங்கள் இப்படி வெளிநாட்டு சர்வதேச ரீதியில இருக்கிற மூலதன சந்தையில நாங்கள் முறிகளை வேண்ட வெளிக்கிட்ட வேண்டாம். அந்த வெளிநாட்டுல இருக்கிற நாடுகளுக்கு எங்களோட நாட்டுல நம்பிக்கை இன்னும் கூடுதலான கடன்களை தருவதற்கு முயற்சிப்பார்கள். அப்ப பல விடயங்களையும் அவர்கள் ஆராய்ஞ்சுதான் அப்படியான கடன்களை கொடுப்பார்கள். அப்படி கொடுக்கும் பொழுது அவர்கள் நினைப்பார்கள் ரைட் இந்த நாடு ஒரு நல்ல உறுதியான முறையில பைனான்சியல் சிஸ்டம்ஸ் பொருளாதார நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. அதாவது வீக்கான கண்ட்ரியா இருந்தா கூட ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ் ஒழுங்காக நடக்குது என்ற ஒரு நம்பிக்கை அந்த நாடுகளுக்கு இருக்கும். அப்ப இதுகள் எல்லாம் சொல்றது நன்மை என்று. அப்ப இதைத்தான் உண்மையாகவே கேட்கணும். ஆனால் இப்ப இலங்கை மாதிரியான நாட்டை பொறுத்த மட்டும் நான் கூடுதலா ஒரு பாயிண்ட் இதுல சொல்ல விரும்புறேன் என்று சிக்கல் எப்ப வருமெண்டா இதுக்குரிய வட்டியை நாங்கள் திருப்பி கட்டும் பொழுது இல்லாட்டி இந்த கடனை பகுதியா நாங்கள் செலுத்த வலிக்கிடும் பொழுது எங்களுக்கு ஃபாரின் கரன்சி கூடுதலாக தேவைப்படும். நாங்கள் வட்டி நேரம் பார்க்கிறோம். அப்ப அந்த நேரம் ஃபாரின் கரன்சி இல்லை என்றால் பெரிய கஷ்டமாக இருக்கும். அப்ப 2வது மத்திய வங்கிகளின் தகவல் பாதுகாப்பு இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி மற்றும் தரவு ஒழுங்கமைப்பு டேட்டா இன்டெகிரிட்டி என்பவற்றை உறுதிப்படுத்துகிறாங்க. அப்ப அதுக்கு சொல்லப்படுகின்றது என்னன்னு சொன்னால் சைபர் த்ரெட்ஸ் இப்ப கூடுதலாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப சைபர் அட்டாக்ஸ் ஹேக்கர்ஸ் எல்லாரும் டேட்டா இன்ஃபர்மேஷன்களை சென்ட்ரல் பேங்க் வெப்சைட் சர்வர்ஸுக்களால எடுக்கிறதுக்கு முயற்சித்து கொண்டு
இருக்கிறார்கள். அப்ப இவற்றை எல்லாத்தையும் நாங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அப்ப அதில் சொல்லப்படுது என்னென்றால் பல மத்திய வங்கிகள் சைபர் அட்டாக்ஸ் 2016ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக பல மத்திய வங்கிகள் இப்படியான உலக ரீதியில இப்படியான சைபர் அட்டாக்ஸுக்கு உள்ளாகி கொண்டு இருக்கின்றன என்று சொல்லப்படுகின்றது. அப்ப தரவுகளை நாங்கள் ஒழுங்காக பாதுகாப்பாக வச்சிருப்போம் என்பது மத்திய வங்கியை பொறுத்த மட்டும் மிகவும் முக்கியம். வேறு வேறு நிறுவனங்கள் எல்லாருக்கும் முக்கியம்தான். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி அவரவற்ற கம்பெனிஸுக்கு இன்ஸ்டிடியூஷனுக்கு தவறவற்ற தகவல்கள் முக்கியம்தான். ஆனா மத்திய வங்கியின் தகவல்களோட அது ஒப்பிட இயலாது. மத்திய வங்கியின் தகவல் அந்த நாட்டின் விடயங்களையே லீக் ஆகிற மாதிரியான விடயம். ஆகவே இதுகள் மிகவும் மத்திய வங்கியின் தரவுகளை நாங்கள் ஒழுங்கான முறையில பாதுகாப்பாக இந்த சைபர் அட்டாக்ஸ்களுக்கு மேலாக பாதுகாத்து வச்சிருக்க வேண்டும் என்பது மிகவும் ஒரு அவசியமான விடயமாக அமைந்து காணப்படுகின்றது. அப்ப இது இப்படியான இதுகளை உறுதிப்படுத்தும் மூலமாக பாதுகாப்பு முறைகளை உறுதிப்படுத்துவது மத்திய வங்கிக்கு மிகவும் அவசியமாக இருக்கின்றது. அப்ப இதுகளுக்காக பேக்கப்ஸ்கள் எடுத்து வைத்திருக்க வேண்டும். இலகுவாக இப்ப ஐடி சைட்ல எவ்வளவு பிரிசர்வ் விடயங்களை பாதுகாக்க வேண்டி இருக்கின்றதோ அவ்வளவு விடயங்களையும் பாதுகாத்து வைக்க வேண்டியது ஒரு அவசியமாக காணப்படுகின்றது. சில நேரங்கள்ல திடீரென்று எங்களுக்கே தெரியாம இது ஹேக் பண்ணப்பட்டது என்று சொன்னால் அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ் டேட்டா நடக்கும். அப்ப அப்படியான நேரத்துல நாங்கள் ஏற்கனவே அந்த தரவுகளை நாங்கள் பேக்கப் மாதிரி எடுத்து வச்சுக்கொண்டா தான் எங்களுக்கு தெரியும் இந்த டேட்டாக்கள் பிழையாக நடக்கவில்லை, பிழையாக போகவில்லை என்று. அப்ப இலங்கையில ஸ்ரீலங்கா இலங்கையில ஃபைனான்ஸ் செக்டர் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் டீம், ஃபைனான்ஸ் செக்டர் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் டீம் என்று உண்டு. FINCSIRT என்று சொல்லப்படுகின்றது. ஒரு சிறப்பு சேவையாக ஒரு அழகாக இப்படியான விடயங்களை தீர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டு உள்ளது. இது வங்கிகள் மற்றது ஏனைய உத்தரவு பெற்ற நிதியியல் நிறுவனங்களுக்குரிய எல்லா வேலைகளையும் செய்யும் பொருட்டு அந்த அளவுல பரந்த அளவுல இந்த டீம் ஒன்று உருவாக்கப்பட்டு இப்படியான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றது. அது தொடர்பான விடயங்கள் இப்ப நடந்து கொண்டிருக்கின்றன. அடுத்தது மத்திய வங்கியின் நம்பகத்தன்மையும் பொறுப்பு கூறும் தன்மையும். நம்பகத்தன்மை என்றது என்ன? மத்திய வங்கினா நம்பினம், பொதுமக்கள் நம்பின மத்திய வங்கி இப்படித்தான் இருக்க வேண்டும். மத்திய வங்கி ஒரு நம்பகமான நேர்மையான நிறுவனம் என்று பொதுமக்கள் நம்புறது கிரெடிட்டபிலிட்டி என்று சொல்றோம். அதை நாங்கள் பாதுகாத்து கொள்ளணும், மத்திய வங்கி பாதுகாத்து கொள்ளணும். வேறு வகையில சொல்ல போனா ஒரு நிச்சயமற்ற தன்மை வரைக்க அது முதலீட்டாளர்களுக்கு, வியாபாரிகளுக்கு, வீட்டுடைமையாளர்கள், ஹவுஸ் ஹோல்டு சொல்லப்பட்டிருக்கிற ஹவுஸ் ஹோல்டுகளுக்கு, மற்றது அரசாங்கத்துக்கு, இல்லாட்ட நாட்டில் இருக்கிற எந்தெந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸோ எல்லாருக்குமே ஒரு அஷூரன்ஸை கொடுக்கணும், உறுதிப்பாட்டை கொடுக்கணும். அப்படி உறுதிப்பாட்டை கொடுக்கிறபடியாதான் மத்திய வங்கியின் இந்த நம்பகத்தன்மையை மக்கள் நம்பினம், இல்லாட்டா இந்த எல்லா துறையினரும் விரும்பினம். அதாவது முதலீட்டாளர்கள், வியாபாரிகள், வீட்டுடைமையாளர்கள். நாங்களும் பணத்தை நம்புறோம் என்ன பணம் எக்கச்சக்கமான பணவீக்கம் அடைஞ்சு பணத்தின் பெறுமதி குறையாதுன்னு நம்புறோம். அந்த அடிப்படையில மத்திய வங்கியை நாங்கள் நம்புறோம். அரசாங்கம் நம்ப வேண்டி இருக்கு, வேற ஸ்டேக் ஹோல்டர்ஸும் அதை நம்ப வேண்டி இருக்கின்றது. அதுதான் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதனூடாகத்தான் இந்த வங்கி இந்த நம்பகத்தன்மையை மக்கள் மத்தியில பேண வேண்டும். இருக்கின்ற நம்பகத்தன்மையை பேணுவதும் அப்படியாகத்தான் இருக்கும். திரும்ப சொல்றேன், இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதனூடாகத்தான் இதை செய்யக்கூடியதாக இருக்கும்.
அப்ப அக்கௌண்டபிள் என்று சொன்னால் என்ன? அப்ப அக்கௌண்டபிள் என்று சொன்னா சரியான ஆளுகை ஒன்று இருக்க வேண்டும். நல்ல ஆளுகை என்று சொல்லுவார்கள், குட் கவர்னன்ஸ் என்று சொல்லுவார்கள். அதன் மூலமாக சென்ட்ரல் பேங்க் வெளிப்படைத்தன்மையாகவும் பொறுப்பு கூறல் தன்மையாகவும் இருப்பது அவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது. தங்களோட செயற்பாட்டுக்கு தாங்கள் பொறுப்பெடுக்க வேண்டும், தாங்கள் பொறுப்பு கூறணும் என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அப்ப நாணய கொள்கை தொடர்பாகத்தான் மத்திய வங்கி நிறைய முடிவுகளை எடுக்கின்றது. அப்படியான நாணய கொள்கைக்கான முடிவுகளை எடுக்கும் பொழுது வெளிப்படைத்தன்மையாக டிரான்ஸ்பேரன்சி உடனுக்குடனே இதுதான் என்று அவர்கள் மக்களுக்கு அறிவித்துக் கொண்டிருந்தார்களா இருந்தால், மக்களுக்கோ யாருக்கோ அதை நம்பி இருப்பவர்களுக்கு அறிவித்துக் கொண்டிருப்பார்களா இருந்தால் அந்த அக்கௌண்டபிலிட்டி என்பது தண்டபாட்டுல ஏற்படும். அப்போ இதுதான் எங்களோட மானிட்டரி பாலிசின்னு நான் முதல் காய்ச்ச மாதிரி முதலே அறிவித்து அதை இலக்காக கொண்டு மானிட்டரி பாலிசியின் நடவடிக்கைகள் அமைந்து காணப்படும் பொழுது மக்கள் இலகுவாக அந்த அக்கௌண்டபிலிட்டியை விளங்கிக் கொள்வார்கள், நம்புவார்கள். அப்படி திறமாக அந்த பொறுப்பு கூறல் தன்மையை வச்சு கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஒழுங்கான டிசிப்ளின் ஒன்று இருக்கும். அதன் மூலமாக எத்தனையோ செக்டர்ஸ்ல இருக்கிற எத்தனையோ டிசிஷன் மேக்கர்ஸ் சரியான முறையில மிகவும் உயர்ந்த குவாலிட்டியில தங்களுடைய முடிவுகளை எடுப்பார்கள். அது மத்திய வங்கியின் முடிவுகளுக்கும் அது இலகுவாக அமைந்து காணப்படும். அப்ப இப்படியான அக்கௌண்டபிலிட்டிக்காகத்தான் மத்திய வங்கி நிறைய செமினார்களை வைக்க விரும்புகின்றது. இப்பொழுதெல்லாம் இப்படியான செமினார்கள் நேரடி பாலிசி மேக்கர்ஸ்கள் அவர்களோட டிஸ்கஷனுக்கு வர சொல்லி கேட்கின்றார்கள். அப்படியான நேரடி கலந்துரையாடல்கள் நடக்கும் பொழுது இப்படியான அக்கௌண்டபிலிட்டியும் இப்படியான பொறுப்புக்கூறல் தன்மையும் அதன் மூலமாக நம்பகத்தன்மையும் கூடுதலாக ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. வளர்ந்து வரும் சந்தை பொருளாதாரங்களுக்கான உயர்வடைந்த பொருளாதாரங்களின் நாணய கொள்கை கசிவுகள். அப்ப எந்த ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டாலும், இப்ப நாங்கள் இலங்கை எடுத்துக்கொண்டாலே எந்த ஒரு நாட்டோட மத்திய வங்கி எடுத்துக்கொண்டாலும் தங்களோட நாடுகள்ல குறுங்கால முதலாவது ஒரு பொருளாதார இலக்கு இருக்கும். அந்த பொருளாதார இலக்கு அடையும் நோக்குடன் குறுங்கால முடிவுகளையும் எடுக்க வேண்டியிருக்கும், கொள்கை முடிவுகளையும் எடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் இது இப்படியான முடிவுகள் சில கசிவுகளை, சில என்னென்று சொல்றது, சில கொள்கை கசிவுகளை ஏற்படுத்தி விட்டுரும் பெரும்பாலும் மிகவும் வளர்ச்சியடைந்த நாடுகள்ல. அப்ப முக்கியமாவே மத்திய வங்கியின் முடிவுகள்ல தங்கியிருப்பது வியாபாரம், வர்த்தகம். அது பொருட்களாக இருக்கலாம், சேவைகளாக இருக்கலாம். ஆனால் பாரம்பரியமாக இந்த வியாபாரம் தான் என்று மத்திய வங்கியின் முடிவுகளுக்கு ஒரு நாடு மிச்ச உலகத்தில் இருக்கிற மிச்ச நாடுகளோடு செய்து கொள்ளுகின்ற வியாபாரம் தான் இதுக்குரிய முடிவாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் அதை பார்ப்போமாக இருந்தால் இந்த வியாபாரத்தோட சேர்ந்த நிதி பரிமாற்றங்களும் ஏனைய நாடுகளோடு ஒரு நாடு செய்து கொள்வது இந்த பொருளாதாரத்துல மத்திய வங்கியின் முடிவுகளுக்கு காரணமாக அமைந்து காணப்படுகின்றது. அப்ப முக்கியமாக நாங்கள் கருதுவோமாக இருந்தால் இப்படியான மத்திய வங்கியின் முடிவுகள் வளர்ச்சி அடைந்த நாடுகள் இல்லாட்டா மேற்கத்திய நாடுகள மத்திய வங்கிகளால் ஏற்படுத்தப்படும் இல்லாட்டா அவர்களால செய்யப்படும் நாணய கொள்கை தொடர்பான முடிவுகள் தான் ஏனைய வளர்ச்சி அடைந்து வந்த நாடுகள பொருளாதாரங்களுக்கும் உதவியாக அமைந்து காணப்படுகின்றது.
இப்ப இதை நாங்கள் எப்படி நாங்கள் விளங்கி கொள்ளலாம்னு சொன்னா இப்ப ரெண்டு விதமான பெரிய பாரிய உலக ரீதியான பொருளாதார பின்னடைவுகள் ஏற்பட்டது ஒன்று 1997-98 ஃபார் ஈஸ்டர்ன் எக்கனாமிக் கிரைசிஸ் என்று சொல்லப்பட்டது உண்டு. ரெண்டாவது 2008-09 ஏற்பட்ட உலகளாவிய அந்த அமெரிக்காவில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை காரணமாக உலகளாவிய ரீதியில் ஏற்பட்ட ஒரு மந்தம். அதுகள் எல்லாம் என்ன மாதிரி இந்த வெளிநாடுகள்ல ஏற்பட்ட வளர்ச்சியடைந்த நாடுகள்ல ஏற்பட்ட விடயங்கள் இங்க மற்ற நாடுகள்ல எவ்வளவு பாதிச்சது என்பதை விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்கின்றது. அப்ப இதுல சொல்லப்படுது என்று சொன்னால் during the global financial crisis and subsequent unconventional monetary policies with ultra low interest rate and quantitative easing, capital moved to EME leading to exchange rate appreciation as well as economic overheat. அப்ப இப்படியான வளர்ச்சியடைந்த நாடுகளில் ஏற்படுகிற பிரச்சனைகளும் அதன் மூலமாக ஏற்படுகின்ற வட்டி வீத குறைப்புகளும் அந்த நாடுகள்ல இருந்து ஃபண்ட் ஃப்ளோ நிதிகள் இந்த எமர்ஜிங் மார்க்கெட்டுகள் வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கிற நாடுகளுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வளர்ச்சியடைந்த நாடுகளோட கரன்சி வரும் பொழுது இங்க கரன்சி அப்ரிசியேஷன் ஏற்படுகின்றது இந்த சின்ன நாடுகளுக்கு. In the aftermath of the crisis and once the monetary policy normalized by the way of rising interest rate and unwinding of quantitative easing has begun, capital has started to move from EMEs to advanced countries. This has caused balance of payment pressure and sharp exchange rate depreciation in SMEs. அப்ப இப்படியாக வந்த பணங்கள் என்ன நடக்கின்றது என்று சொன்னால் 1 வருஷம் 2 வருஷத்துல அந்த வளர்ச்சியடைந்த நாடுகள்ல ஏற்பட்ட நார்மல்சி அவையில் நார்மலா வந்தவுடனே பழையபடி அங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வட்டி வீதங்கள் அதிகரிக்கப்பட்டோன்னு இந்த நாடுகள்ல இருந்து பழையபடி வந்த காசெல்லாம் திரும்பி போகடிக்கிட்டோன்னு பழையபடி இந்த நாடுகளுக்கு பெரிய அதாவது கிடைச்ச நன்மையிலும் பார்க்க 2 மடங்கு தீமை நடக்கிற மாதிரியான வேலைகள் நடந்து விட்டுரும். கரன்சி டிப்ரிசியேஷனாலையும் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டெபிசிட்டாலையும். அவை இப்படியாக நாங்கள் இந்த பேப்பரை நிறைவு செய்து விட்டோம். ஆகவே நாங்கள் நேரமும் சரியாக வந்துவிட்டபடியால் நாங்கள் இப்படியே இதை விட்டுட்டு அடுத்த கிழமை நாங்கள் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருக்கிறது. உங்களுக்கு அந்த பேப்பர் கிடைக்காவிட்டால் நீங்கள் இதில் 2021 ஜனவரி என்று இருக்கின்றது, 2020 மார்ச் மற்றும் செப்டம்பர் ஒருங்கிணைந்த என்று இருக்கின்றது. அதை டவுன்லோட் பண்ணி ரெடியாக வச்சிருங்கள். நாங்கள் அந்த பேப்பரை செய்வோம். அப்ப அந்த பேப்பரை செய்யும் பொழுது உங்களுக்கு தெரியும் எப்படி அடுத்த பேப்பர் வரலாம் என்று. அவை நான் சொன்ன மாதிரி உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன என்பதை நீங்களே அறிந்து அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின்ஸை செலக்ட் பண்ண வேண்டியது அவசியம். முதலாவது எல்லாமே கணக்கு எழுத வேண்டும் என்று இல்லை, விஷயத்தை எழுதணும். எனக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கின்றதை எழுதணும். விஷயத்தை எழுதுறோமோ இல்லையோ முதலாவது எனக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கின்றது எழுதணும். அப்போ ஒன்றில் எழுதாம விடுறதோ இல்லாட்டா ரபிஷ் எழுதுறதோ அர்த்தம் இல்லை. சுருக்கமாக எழுதினா கூட சரியான அப்ரோச்சில் எழுதிவிட்டா சரி. அப்ப இப்ப நாங்க 2 பேப்பரை முடிச்சிட்டோம். 3வது பேப்பரை செய்ய போறோம். 4வது இன்னொரு பேப்பரும் நாங்கள் செய்யலாம். அந்த பேப்பர்களை நீங்க ரிப்பீட் பண்ணவே உங்களுக்கு விளங்கும் பேப்பர் இந்த மாதிரி வரப்போகின்றது. அப்ப அதை வைத்துக்கொண்டு நாங்கள் மிச்சத்தை எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றது மட்டுமே எக்ஸாமை செய்யக்கூடியதாயும் இருக்கும். ஆகவே நன்றி, வணக்கம். நாங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இதே நேரம் சந்திப்போம். வணக்கம்.